மேல தேவனுடைய அன்பு இருக்கிறனால தேவன் என்னை ஞானியாய் மாற்றி இருக்கிறார். நான் கேட்ட ஞானத்தையும் தருகிறார், நான் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் தருவார். God's wisdom and God's prosperity are inseparable. If you have God's wisdom, then you have prosperity. எங்க ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றேன். தேவனுடைய அன்பு அது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஒரு பாஸ்டருக்கு வெட்டிங் டேன்னு சொல்லிட்டு 5000 ரூபா காணிக்க அனுப்புனேன். 5 நிமிஷத்தில் எனக்கு திரும்ப வந்துருச்சு. நான் சந்தோஷம், எனக்கு பரவாயில்லையா, அவர் திரும்ப 5000 ரூபா காணிக்க அனுப்பிட்டார். 1 மணி நேரம் மீட்டிங் முடிச்சுட்டு திருப்பி மெசேஜ் ஃபோனை திறந்து பார்க்குறேன். சாரி என் பையனுக்கு அனுப்புறதுக்கு உங்கள்கிட்ட அனுப்பிட்டேன். நான் சொன்னேன், ஐ ஆம் லிவிங் அண்டர் த பவர் ஆஃப் மேக்னெட். ஒரு மேக்னெட்டுக்கு கீழே ஒருத்தன் வாழ்ந்தாம்னா எப்படி இருப்பானோ, எல்லாத்தையும் ஈர்த்து இழுக்கும். ஆமே அண்ணன், ஜோக்குக்கு தான் சொல்கிறேன், ஏன்னா பெரிய பாஸ்டர், வயசில் பெரியவர் வேறு, உண்மையிலே பெரிய சபை வச்சுருக்கேன். அண்ணா கோச்சிக்கிட்டாங்க, அன்பில் தான் சொல்கிறேன். நான் காணிக்க கொடுத்தா கூட அது உங்களால் என்ன செய்ய முடியல, வச்சுக்கிட முடியல. உங்கள் பையனுக்கு அனுப்ப வேண்டிய விரல் எனக்கு அனுப்புது. அதுக்கு என்னன்னா, யாருக்குள்ள அந்த தேவ அன்பு கிருபை அபிஷேகம் இருக்குதோ எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஈர்த்து இழுக்கப்படும். அதனால தான் பவர்ஃபுல் பிஸ்னஸ் மேன் பேர் என்ன சொல்கிறாங்க, பிஸ்னஸ் அவனை நோக்கி பணம், KFC சிக்கனை நோக்கி பணம் ஈர்க்கப்படுது. உங்களுக்கு புரியுதா? அந்த இந்த ஃபேமஸான பிஸ்னஸ் பாருங்கள். அப்படி எங்கள் ஊரில் இருட்டுக்கடை அல்வான்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக 4:30 மணிக்கு லைனில் நிற்பாங்க 2 போலீஸ், அதுக்கு பந்தோபஸ்து. 6:30 மணிக்கு பிஸ்னஸ் முடிஞ்சிடும். 2 கிலோவுக்கு மேலே யாருக்கும் கிடையாது. இதெல்லாம் பிஸ்னஸ்ஸு. பை அதை ஃபுல்லாக சாக்கில் தான் கொண்டு போவாங்க ரூபாயை. நம்ம சாக்கில் பழைய இரும்பு, பேப்பர், அதாவது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் உலகம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு, நீங்கள் உலகத்தார் அல்ல அப்படின்னு வர்ஷிப் நம்ம வர்ஷிப் லீடர்ஸ் வேற லெவலில் நடத்திட்டு இருக்காங்க. நான் சொல்றது பெந்தகோஸ்து சபையில். அவன் சொல்றேன், உலகத்தார் அல்ல. அதுக்கடுத்து பாஸ்டர் முடிச்சு சொல்லுவாரு, சர்ச்சுக்கு இடம் வாங்கியாச்சு, கட்டுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் செய்வீங்களா? நீங்களும் கொஞ்சம் கொடுத்துருவீங்க கஷ்டப்பட்டு. சர்ச்சு கட்டியாச்சு, ஜென்ரேட்டர் வாங்குறதுக்கு ஒரு 8 லட்சத்துக்கு ரூபா தருவீங்களா? ஜெனரேட்டர் வாங்கியாச்சு, வேனில் வந்தால் விசுவாசில் கூட கொஞ்சம் வருவாங்க, வேன் வாங்க ரூபா தரு. என்னடா இவர் பணம் வேண்டான்றாரு, ஆனால் பணத்தையே கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் இருந்தால் தானே தருவீங்க. இப்போ நாங்கள் யாருமே உங்கள்கிட்ட கேட்கல, நீங்களா கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நான் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கணும்னு நினச்சா உங்கள் கை இப்படி போயிடும், நான் கொடுக்கணும்னு நினச்சா உங்கள் கை இப்படி கொடுக்கும். நீங்கள் அப்பாட்ட பழக அப்பா கை இருக்குல்ல, கொடுக்கிறது அப்பா புத்தி, பிடுங்கிறது பிசாசு புத்தி. இது நான் சொல்லலை, நான் பக்தியான ஆளுங்க, நான் சொல்லலை. யோவான் 10:10 ஜீசஸ் சொன்னார். அதை கொலோக்கியலா சொல்கிறேன். இயேசு என்ன சொன்னார்? திருடுவான், கொள்ளடிப்பான், அழிச்சு போடுவான். ஆனால் நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். I speak the abundance life towards this afternoon session. இந்த மத்தியான செஷனை எப்படி ஆரம்பிக்க விரும்புறேன்னா, abundance life, பரிபூர்ண ஜீவன், சம்பூர்ண ஜீவன். இப்போ மத்தியானம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போறோம். ஏன்னா மார்னிங் மாதிரி நடத்து வச்சுக்கோங்களேன், சிக்கன் உங்களுக்கு அப்படியே வெளியே எட்டி பார்க்கும் அப்படின்னு. அதனால நான் சொல்லிட்டேன்ல, 31 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. வாலிப வயசுல இருந்து கேம்பில் பேசிகிட்டு இருக்கேன். யூத் கேம்ப், சில்ட்ரன் கேம்ப், மேரேஜ் ஆனவங்களுக்கு பேர் என்ன, ஃபேமிலி கேம்ப், பாட்டி தாத்தா கேம்புக்கு மட்டும் தான் பேசலை. அதனால என்ன சொல்கிறேன்னா, இந்த மத்தியான செஷனை எப்படி கொண்டு போகணும்னு எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் தெரியும். அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக 3 விதமான ஒரு அட்ராக்ஷனை பற்றி பேச போகிறோம். ஓகே, க்ளோரி அட்ராக்ஷன், லவ் அட்ராக்ஷன், உங்களுக்கு புரியுதா, அனாயிண்டிங் அட்ராக்ஷன். இந்த 3 உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்த ஓல்டு கான்வென்ட்ல லவ் எவ்வளோ இருக்குன்னு. நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்கன்னா, யோவான் 1:17 ஜேபி வார்த்தையாக்கிட்டாங்க, ஜோசப் பிரின்ஸ் உடைய வசனம் மாதிரி ஆகிட்டு. கென்னத் ஹாகினுடைய வசனம் மார்க் 11:23-24. அதே மாதிரி ஜோசப் பிரின்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் யோவான் 1
17. நியாயப்பிரமாணம் யார் மூலமாய் வந்தது? வசனம் தெரியும்ல, கிருபையும் சத்தியமும். அந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்த மோசே கண்ணை மூடிட்டு அங்க பரலோகத்துல கண்ணை திறக்கிறதுக்கு அட்ரஸை சேஞ்ச் பண்ணும்போது, நம்ம யாருங்க சாவ போறோம்? அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுதான். அவன் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு அட்ரஸை சேஞ்ச் பண்ணும்போது அவன் என்ன சொன்னான்னு, உபாகமம் 33:1, தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. இதுவரைக்கும் பிரமாணம் பிரமாணம் பிரமாணம், பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, சட்டம் திட்டம் கட்டம் நட்டம் பட்டம், இதே பேசிட்டு இருந்தாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, பேசிக்கிட்டே இருந்தாரு. ஆனா கண்ணை மூடும்போது கடவுளோட பழகின அந்த மனிதன் கடவுளை புரிந்து கொண்டான். என்ன புரிந்து கொண்டான்? உபாகமம் 33:3. எல்லாம் சொல்லுங்க, உபாகமம் 33:3. ஆமென். மறக்கவே மறக்காதீங்க. 33:3 என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுடைய மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். காரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். மெய்யாகவே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தவன் புரிந்து கொண்டான். சீக்கிரட்டா தேவனோடு உறவு கொண்டவன் புரிந்து கொண்டான். மெய்யாகவே தேவன் ஜனங்களை வெறுக்கிறாரா? போட்டு வறுக்கிறாரா? நறுக்கு நறுக்கிறாரா? சும்மா சொல்லுங்க, சிநேகிக்கிறார். எனக்கு இந்த வசனம் வாசித்த உடனே செம எக்ஸைட்டிங். இதையும் எனக்கு சொல்லி தரலையாப்பா. பழைய ஏற்பாட்டுல பழைய சோறு எவ்வளவு டேஸ்டா இருக்குது, புரியுதாமா? பழைய சோறு, வெங்காயம், பச்சை மிளகாய், 2 கல் உப்பு. மெட்ராஸ்ல 450 ரூபா கொடுத்து ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க, மஞ்சாடியில. அவங்க அம்மா கொடுக்கும் போது எவ்வளவு திட்டினீங்க? ஒரு நேரம் சாப்பிட்றா செல்லம். நான்லாம் இட்லி தான் சாப்பிடுவேன், சப்பாத்தி, பூரி, பீஸா, பர்கர். இங்க பாருங்களேன், நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தவன் கடைசியா கண்ணை மூடும்போது சொல்றான், இந்த தேவன் சட்டம் திட்டம் கட்டம் நட்டம் அதெல்லாம் கிடையாது. நான் ஒன்னு சொல்றேன், நீ உனக்கு வரும் ஆட்டம் என்ன அப்படின்னா, தேவன் நிஜமாவே மனுஷனை சிநேகிக்கிறார். அந்த வசனம் தெரியுங்க, மனப்பாடம் பண்ணீங்களா? மெய்யாகவே தேவன் ஜனங்களை சிநேகிக்கிறார், சிநேகிக்கிறார், சிநேகிக்கிறார். ஆமென். அந்த லவ்வுக்கும் மேல சிநேகம். உங்களுக்கு புரியுதா? ஓவர் லவ் வந்து வச்சுங்களேன், சிநேகம் ஆயிரும். அதனால அவர் உங்களுக்கு ரொம்ப அன்பா சொல்றாரு, மோசே உன்னை கண்டு கொண்டான். தேவன் யார் அப்படின்னா, ஜனங்களை வெறுக்கிறவர் கிடையாது, ஜனங்களை அழிக்கிறவர் கிடையாது. நிஜமாகவே தேவன் ஜனங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது இப்போ வந்து மோசே. சாலமோனை பத்தி பார்க்கலாமா? சாலமோனும் பழைய ஏற்பாடு ஆளு. ஏதோ பழைய ஏற்பாட்டில் தேவன் கோபமா இருந்தார் மாதிரியும், புதிய ஏற்பாட்டில் தான் கிருபையா, லவ்வா, அன்பா, பாசமா, பிரியமா மாறிட்டாரு. அப்படிலாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பாருங்க. அடுத்தது 1 ராஜாக்கள் 10:9 ஃபேமஸான ஒரு கதை தெரியும், சேபாவின் ராஜகுமாரத்தி. அவ என்ன சொல்றா அப்படின்னு 1 ராஜாக்கள் 10:9. 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கணும் பாருங்களேன். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்து மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. சாலமோனை அரண்மனையில கொண்டு வந்து சிங்காசனத்துல ஏத்துறதுக்கு காரணம், சாலமோன் மேல் தேவன் பிரியமாயிருந்தார். இயேசு பிறக்கும் போது தூதர்கள் பாடுகிறார்கள், இதோ பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக கடவுது. இயேசுவின் பிறப்பு எனக்கும் உங்களுக்கும் தனி சிறப்பு. அது என்ன சிறப்பு அப்படின்னா, மனுஷர் மேல் பிரியம் உண்டாயிற்று, மனுஷர் மேல் பிரியம் உண்டாயிற்று. அதனால நீங்க உட்கார போறது சிங்காசனம், நீங்க உட்கார்ந்து இருக்கிறது சிங்காசனம். not only this plastic chair, நீங்கள் இயேசுவுடைய சிங்காசனத்துல அவருடைய வலது கையில உட்கார்ந்து இருக்கீங்க. அதனால யாராவது பரலோகத்துக்கு வேகமா போகணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. ஆல்ரெடி you are seated in the heaven. ஏற்கனவே பரலோகத்துல தான் இருக்கீங்க, அவருடைய வலது கையில இருக்கீங்க. வலது பாரிசம்னா பாயாசம் நினைச்சறாங்க, வலது பாரிசம்னா ரைட் ஹேண்ட். மூழ்கி கொண்டிருந்த பேதுருவை தூக்கி எடுத்து விட்டுறல, தூக்கி எடுத்துட்டேன் பிழைச்சுக்கோன்னு சொல்லல, தூக்கி எடுத்து கையிலே தாங்கி, கையிலே செதுக்கி, இதயத்திலே தாங்கி, இதய நாயகன் உங்கள் இதயத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, கலைஞர் உயிரோடு எழும்பிரணும். நம்ம தமிழை கேட்டு
நான் அவர் உயிரோடு இருக்கும்போது நான் பேசியிருந்தா நீ தாண்டா உண்மையான கிறிஸ்தவ ஊழியக்காரன் அப்படின்னு இருப்பார். கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் பேசிக்கிடுவோம். ஹல்லேலூயா. என்னம்மா சிரிச்சிருங்கம்மா நல்லா. நீங்க சிரிக்க சிரிக்க உணவே மருந்து. உங்க சிரிப்பு தாம்மா மருந்து. ஏமா எல்லா டாக்டர்கிட்ட போய் கேளுங்களேன். ப்ரெஷர் அதிகமாக சுகர் வர்ற பார்ட்டி யாருன்னா டென்ஷன் பார்ட்டி. வள்ளுன்னு உழுதுலா அதுக்கு எல்லாம் அப்படி ஆயிரும். இந்த சிரிச்சிட்டே இருக்கிற ஆளை பாருங்களேன், நல்லா பஸ்ஸுன்னு இருப்பாங்க. என்ன நடப்பதெல்லாம் நன்மைக்கு, எனக்கு என்னடா. நான் சொல்லுதேன், நீங்க ரொம்ப தான் கவலைப்பட்டு இப்போ என்ன பண்ண போறீங்க? அவ தான் சொல்லிட்டார ஒன்ன கூட டேஸ் சொன்னா கெட்டாதன்றீங்க. அப்படிதான் அங்கே எழுதியிருக்கு, நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஒரு முடிய கூட நீ கருப்பாவோ சோப்பாவாக்க முடியாது. கோத்ரெஜ் அது இதுன்னு வாங்கிதான். இது கலகலன்னு நேரம். ஆனா விஷயம் உள்ள ஒண்ணுதான். என் டாடி என்னை ரொம்ப லவ் பண்றதுனால அவரை லவ் பண்றதை தவிர எனக்கு வேற ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அவருடைய லவ்ல நான் விழுந்துட்டேன். நீங்க மூழ்கிருங்க. யூ ஷுட் ஃபால் இன் இஸ் காட்ஸ் லவ். புரியுதா? அவர் லவ்ல விழுந்துருங்க. குலோப் ஜாம் தெரியுமா? அந்த குலோப் ஜாம்ல எவ்வளவு முழுதோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதே போல உங்க லைஃப் அவர் லவ்ல எவ்வளவு மூழ்கி கிடக்கும். அப்படி சாப்பிடும் போது எப்படி இருக்கும்? இல்லைன்னா எவனும் சி அப்படின்றோம். நீங்க ஆண்டுடைய அன்புல கிடந்தீங்கன்னா இந்த உலகமே உங்க காலில். அன்னை தெரசாவை ஏங்க எல்லா மதத்தை தாண்டி எல்லாவனும் கொண்டாடிட்டு இருக்கான்? கருணை அன்பு. காந்தியை ஏங்க கொண்டாடிட்டு இருக்கான்? மத்தேயு 5:5 வசனத்துல உள்ளவனை தான் அந்த உலகமே கொண்டாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. சீரியஸா சொல்றேன், சிரிச்சுக்கிட்டே சொல்றேன், கலகல வளவலன்னு சொல்றேன், நல்லா சொல்றேன், அழுது சொல்லுறேன், உழுது சொல்றேன், வசனத்தை உழுது சொல்றேன். நீங்க சிங்காசனத்துல உட்காருவீங்க. இந்த பிளாஸ்டிக் சேர்ல இருந்தாலும் சரி, டூயல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை. ஒன்று இந்தியன், இன்னொன்று ஹெவன்லி பர்சன். அதனால யாரும் எப்போது வருவீரைங்க அந்த மாதிரிலாம் பாடக்கூடாது, சரியா? அது எப்போனாலும் வரட்டும். இப்போ போய் என்ன செய்ய போறீங்க வேகமா? பாஸ்டர் நீங்க வேற வீட்டம்மா தொலைலிருந்து சீக்கிரம் விடுதலை ரட்சிக்கப்படலாம் என்று இருக்கிறேன். உங்க வீட்டம்மா பக்கத்துல தான் வைப்பார் பரலோகத்துல. சவிக்காதீங்க பாஸ்டர். ஓஹோ, வீட்டம்மா சவிக்கப்பட்டாங்களோ? அப்படி நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கைன்னா என்ன நினைக்கிறீங்க? நொந்து போயிட்டாங்க. கிறிஸ்டியன் லைஃப் இருக்குல்ல, அது மாதிரி பியூட்டிஃபுல் லைஃப் இல்லை. சிலுவை பத்தி சொல்லட்டுமா? நீங்க சிலுவை பத்தி சொன்னா அழணும்னு நினைக்கீங்க, கிடையாது. இயேசு எப்படி சிலுவை சுமந்தாராம்? தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. என்னப்பா சிலுவை பத்தி பேசினா அழுதுகிட்டே பேசணும்? சிலுவை பத்தி பேசினா சீர்காழி இயேசு பிரகாஷ் கம்யூனியன் சர்வீஸ். தவழ்ந்து காலை போடு. என் தண்ணி அடிச்சிருக்கானா? சும்மா நம்ம 60 வருஷம் கேட்க ஆள் இல்லைன்னு பெந்தகோஸ்து தாத்தா மாரு. ஐயா இங்கேயாவது வந்திருந்தா உங்களை நாங்கள் சொல்லலை, நல்லவங்களா இருக்க போய் தான் வந்திருக்கீங்க. இல்லை ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி வந்தாலும் சந்தோஷம் தான். நாங்கள் எதுக்கும் அஞ்சுவதில்லை. ஹல்லேலூயா. ஏறுகின்றா தள்ளாடி பாடினோன்னு நம்ம சிஸ்டர் அம்மா வெள்ளச்சலை கெட்டிக்கின்னு அப்படியே அழுது மூக்கு வேற ஒரு பக்கம், கண்ணில் வேற. அப்படிதான் கம்யூனியன் சர்வீஸ் எடுத்துட்டு போறது. ஆனால் கம்யூனியன் சர்வீஸுக்கு தமிழ் என்ன சொல்றீங்க? திரு. அது ஏன் தெரு விருந்தா மாத்துனீங்க? திரு விருந்துங்க. எனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்திருக்கிறார். ரத்தத்தின் ரத்தமே. அவர் சொன்ன உடனே அங்க விசில் அடிக்குது, கை தட்டுறான். ரத்தத்தின் ரத்தமா? உண்மையான ரத்தத்தின் ரத்தம் யாரு? எம்ஜிஆர் வசனம் வாசிச்சிருக்காரு நினைக்கிறேன், பைபிள் வாசிச்சிருக்க. ஏங்க உண்மையான ரத்தத்தின் ரத்தம் யாரு? அவர் சிந்திய ரத்தம். ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. நீங்க யாரால சம்பாதிக்கப்பட்டீங்க? உங்களுக்குள்ள ஓடுவது உங்க அம்மா அப்பா ரத்தம் மட்டும் அல்ல, ஜீசஸ் உடைய blood, the blood of Jesus. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனம் மேல் உம்மேல் பிரியம் கொண்டு உம்மை
உம்மேல் பிரியம் கொண்டு உம்முடைய தேவனாய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும். உங்க பைபிள் இருக்கா? நல்லா இருக்கான்னு பாருங்க. 1 ராஜாக்கள் 10:9 பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்வதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார். எனக்கு இப்ப அதெல்லாம் பாயிண்ட் கிடையாது. எது பாயிண்ட் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்மை தேவன் என்றென்றைக்கும் சிநேகிக்கிறார் என்ற காஸ்பெல தான் அன்பின் அறுவடை பண்டிகைகளை நீங்க பெற்றுக்கொண்டு போறீங்க. என்றென்றைக்கும் சிநேகிக்கிறார். இங்க பாருங்க, அவர் என்ன ஆயிட்டார் பாருங்க. சொல்றது யாருமா? சேபாவின் ராஜகுமாரத்தி. ரட்சிக்கப்படாத ராஜகுமாரத்திகள் சொல்ல போறாங்க ஐயா இயேசுவை பத்தி, உங்களை பத்தி. ஆமென். உங்களை கடவுள் உண்மையிலே நேசிக்கிறார் அளவுக்கு உங்க வாழ்க்கை இருந்தா அப்படி சொல்லுவாங்க. 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய நாமத்தை 1 ராஜாக்கள் 10:1 கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டான கீர்த்தி. இங்க பாருங்க, சாலமோனுக்கு கீர்த்தி எப்படி உண்டாச்சு? கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு புகழ் உண்டாகுச்சு. நீங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றீங்களோ அந்த நாமத்தை குறித்து உங்களுக்கு கீர்த்தி உண்டாகும். நம்ம கர்த்தரை கத்திரிக்காய் வாக்கிட்டோம்ல. ஒரு 19 வயசுல சேலம் தருமபுரி மாவட்டத்தில் மிஷினரி ஊழியம் செஞ்சேன். பாலிடெக்னிக் படிக்கும் போது ஏஜி சர்ச்சில் இருந்து. அப்போ ஒரு ஸ்கூல்ல சண்டே கிளாஸ் எடுத்தோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படி சொல்லி கொடுத்தேன். எனக்கு 19 வயசு. ஒரு சின்ன குழந்தை எந்திரிச்சு கந்தன் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு. இன்னொரு பிள்ளை எந்திரிச்சு கர்த்தர் என் பேப்பராய் இருக்கிறார். நான் நினைச்சேன் உள்ளுக்குள்ள, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வெளிப்பாடு பைபிள் இருக்கிற மாதிரி கிறிஸ்டியானிட்டி இல்லை, ஆனா இந்த பிள்ளைகள் சொல்ற மாதிரி தான் கிறிஸ்டியானிட்டி இருக்கு. கந்தன் தான் மேய்ப்பர். கர்த்தர் உங்க மேய்ப்பரா இருந்தா உங்களுடைய கர்த்தரின் நாமத்தை குறித்து உங்களுக்கு உலகம் முழுவதும் கீர்த்தி உண்டாகும். கீர்த்தி உண்டாகும். இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம 10 நாள் பேசலாம். கர்த்தரின் நாமத்தை குறித்து எப்படி சாலமோனு கீர்த்தி உண்டாச்சு? அவ சாலமோன் தான் புகழ்ச்சிக்கு காரணம் கர்த்தர்னு எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தியிருக்கான். ஆமென். சரி, அந்த பாயிண்ட் நம்ம விட்டுருவோம். அடுத்தது சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவர் விடுகதைகளினால் அவளை சோதிக்கிறதற்காக 2வது வசனம் மிகுந்த பரிவாரத்தோடு. எல்லாம் சொல்லுங்க, என் மேல தேவனுடைய அன்பு இருக்கிறனால தேவன் என்னை ஞானியாய் மாற்றி இருக்கிறார். நான் கேட்ட ஞானத்தையும் தருகிறார். நான் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த ஞானம் இருக்கும் பொழுது 2 பரிவாரம், பல பரிவாரம், செழிப்பு அட்ராக்ட் ஆகும். எனக்கு இது ரொம்ப புரியவே இல்லைங்க பைபிள்ல. எல்லாம் சொல்லுங்க, என் மேல தேவ அன்பு இருக்கனால ஞானத்தின் ஆவி செயல்படும் பொழுது எனக்காக 2 பரிவாரங்களோடு ராஜாக்கள், ராஜகுமாரத்திகள், ராஜ 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 சோழர்கள் என்னை பின்ன வந்துக்கினே இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற காட்ஸ் விஸ்டம், உங்ககிட்ட இருக்கிற காட்ஸ் ப்ராஸ்பரிட்டி, உங்ககிட்ட இருக்கிற பயங்கரமான செயல்பாடை பார்க்கறதுக்காக. ஆனால் பெரிய ஆளை பார்க்கும்போது சும்மா வரக்கூடாதுல, 1 கிலோ அல்வா தூக்கிட்டு. அதனால எப்படி வராங்க அப்படின்னா ராஜா லெவலில் வராங்க. இப்போ இதை நான் ப்ராஃபஸியாக சொல்கிறேன். உங்கள் ஞானத்தில் உங்கள் மேலே இருக்கிற கீர்த்தியை பார்த்து உங்களுக்கு ராஜாக்கள்கிட்ட இருந்து வெகுமதி வரும். இது பைபிள் இருக்கு. ஏன் பைபிளும் இருக்கு, உங்க பைபிளும் இருக்கு. ஏன் இது வரக்கூடாது பாஸ்டர்ஸ்? ஏன் வரக்கூடாது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? உங்க மேல தேவ ஞானம் இருக்கிறது, உங்களுக்கு ஏன் வெகுமதிகள் வரக்கூடாது? எல்லாம் சொல்லுங்க, எனக்கு வரப்போகுது கிஃப்ட், எனக்கு வரப்போகுது லிஃப்ட், நான் அடைய போற ஷிஃப்ட்,
நான் பறக்க போறேன் சிட்டா. சும்மா சொல்லுங்க, தட்டை ஏந்த மாட்டீங்க. ஆமென். அத்தனை மகிமை உங்களுக்கு உண்டாகும் ஐயா, அத்தனை மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. நீ சந்தோஷமா இருந்தே ஆகணும். சும்மா வாழ்க்கையில ஞானத்தின யாருன்னா இந்த சண்டே கிளாஸுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பிள்ளை இந்த வந்துட்டா பாருங்க கரெக்டா, ஞானத்தை கேளுமா, ஞானத்தை கேட்கணும்னு. இந்த குழந்தைகளுக்கு ஞானம் இல்லைங்க. ஜீசஸ் இஸ் யுவர் விஸ்டம். 1 கொரிந்தியர் 1:31 என்னன்னா, இயேசுவே தேவனால் நமக்கு யாரா இருக்கிறாங்களா? இயேசுதான் தேவனால் உங்களுக்கு யாரு? அப்படி ஞானம் இருந்துச்சுன்னா கீர்த்தி உண்டாகும். கீர்த்தி இருந்துச்சுன்னா உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களையும் பார்க்கறதுக்கு கிஃப்டோட வருவாங்க ஆட்கள். ஹல்லேலூயா. நான் BMW காரு ₹1 கொடுத்து வாங்கல. BMW காரு எனக்கு கிஃப்ட். உங்களுக்கு புரியுதா? பெங்களூர்ல ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். 2,30,000 சிங்கிள் பில்ல ஆப்பிள்னா ₹80, ₹160 ஆப்பிள். அந்த ஆப்பிள் இல்லை, ₹90,000 ஆப்பிள் ஃபோன், ₹30,000 அந்த ஆப்பிள் ஃபோன் வைக்கக்கூடிய இல்லை ஐபோர்டு, இன்னொரு ₹30,000 அதோடைய ஸ்டாண்டு, இயர்போர்டு எல்லாம் வாங்கிட்டு போகிறேன். கத்த சொல்கிறாரு, இயர்போர்டை தவிர எல்லாத்தையும் வேதன். ஆண்டவரே வாங்கி 2 நாள் தானே ஆயிற்று. நான் பார்த்தியா, உனக்கும் இழுப்பு வருதப்பா. உனக்கு இழுப்பு நோய் வரவே கூடாது. வந்துச்சுன்னா வாழ்க்கையில் அழுப்பு வந்துடும். அதனால மரியாதையாக கொடுத்துரு. அவருக்கு பர்த்டே வேறு, என்னை கூப்பிட்ட பாஸ்டருக்கு பெங்களூரில் பர்த்டே வேறு. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் கொடுத்துருவேன். பொண்டாட்டிக்கு இந்த விஷயம் தெரியாது, அவளுக்கு ஆப்பிளும் தெரியாது, ஆரஞ்சும் தெரியாது. ஆனால் என் வீட்டில் 2 சிங்கக்குட்டி இருக்கு, கொன்று எடுத்துருவான். நான் சொன்னேன், இதெல்லாம் சிலுவை வரதாப்பா செய்யும், கொடுத்துரு. பாருங்க, நான் கொடுக்குறேன். நான் கொடுத்ததுக்கு மேல சிங்கிள் செயின் 4 பவுனுக்கு மேல. அந்த சகோதரி யாருன்னா, சர்ச்சில் டைத்து கூட ஒழுங்கா கொடுக்காதான். உங்களுக்கு புரியுதா? அந்த பாஸ்டருக்கு என்ன ஆச்சரியம்னா, 10 வருஷம் உனக்கு ஊழியம் செய்யற, டைத்து கொடுத்தியா, இவருக்கு மட்டும் நீ. அது என்ன கேட்கும், நீ எனக்கு ஒரு நாள் அது ஆப்பிளாவது 1 கிலோ வாங்கி கொடுத்தியா? இவர் வந்தவர் ஆப்பிளா கொடுக்காருல. நீ விதைச்சாதானே அங்கே முதல்ல பாஸ்டர் பர்ஸை திறக்கணும். உங்களுக்கு புரியுதா? அப்போ எங்கே தொட்டாலும் இப்படி ரூபாயா வரும். இப்போ நிறைஞ்சிட்டு, அதனால இங்கே போட்டுட்டு என்ன செய்ய, ஓவர்ஃப்ளோ ஆகும். சும்மாங்க. நீங்கள் கிறிஸ்டியானிட்டி என்ன விஷயமா அறுக்கிற வாழ்க்கை ஆகிட்டீங்க. இந்த நப்பி கூட சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் டீ கடைக்கு போயிட்டு பர்ஸை எடுக்கவே மாட்டீங்க. நேற்று நான் தான் டீ வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கும் வந்துட்டு கொடுக்கானான்னு பார்ப்போம். இது எங்க வேலை, உங்க வேலையை சொல்றேன் சகோதரிகள். நேற்று ஃபேன்சி கடையில் நான் தான் அவளுக்கு ஜடமாட்டி வாங்கி கொடுத்தேன், இவ இன்னைக்கு என்னைய மாட்டியோட பார்க்குறா. நீங்களும் பர்ஸை திறக்கவே மாட்டேன். நப்பி கூட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் நப்பி ஆயிருவீங்க. நீங்கள் நப்பி கூட சேரவே சேரீங்க. அப்பா கூட சேர்ந்துக்கினே இருங்க, தாராளமாக இருப்பீங்க. கொடுக்குற குணம் அப்பாவுடைய குணம், பிடுங்குற குணம் பிசாசு கொடுக்குது. இது மாதிரி காட் மீன்ஸ் கிவர், ஜி. டெவில் மீன்ஸ் டெஸ்ட்ராயர், டிடி. உங்களுக்கு புரியுதா? ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. டெவில்னா டெஸ்ட்ராய் பண்ணுவான், காட்னா கிவிங் பண்ணுவார். கிவிங் ஆட்டிடியூட் இஸ் த காட்ஸ் ஆட்டிடியூட். ஆட்டை போடுற ஆட்டிடியூட் பிசாசுடைய ஆட்டிடியூட். சே, நீங்க ரொம்ப ஜென்டில்மேனுங்க. ஆமா, சரத்துக்குமா நினைச்சிட்டு இருக்காங்க. ஜென்டில்மேனுங்க நீங்க ஒரு ஜென்டில்மேன், நீங்க ஜென்டில் உமன். சும்மா தொற்கால எங்க, நான் சும்மா விளையாண்டுட்டு இருக்கல. தொற்கால எங்க தபித்தால ஏன் உயிரோடு இருப்பாங்க மனோஜனை? தொற்கால எங்க தபித்தால விதைக்கிறீங்களா? நன்றி. காட் பிளஸ். தொற்கால் பேர சொன்னாலும் விதைக்காங்க. தொற்கால் எங்க தபித்தால ப்ரோ, தொற்கால் தபித்தால ஏன் உயிரோடு எழுப்புனாங்க? அவ யார் தெரியுமா? இந்த ட்ரெஸ்லாம் தச்சு தன்னுடைய ஆஸ்திகளால் ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செஞ்சா. அவ தச்ச துணியெல்லாம் காமிச்சு அழுதாங்க. ஓஹோ, பீட்டர் வராரு. அப்படியா? யூஸ்ஃபுல் உமனா? இது வெறும் ஜெபம் பண்ணிக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு ஜென்ரேட்டர் மாதிரி ஜெபம் பண்ணுற ஆள் மட்டும் கிடையாதா? இல்லை சார், இதுவா நல்ல துணியை தச்சு அந்நிய பாஷை பேசினாலும் வாய் பேசினாலும் கை தச்சு நல்ல மினிஸ்ட்ரிக்கு கொடுப்பா. அப்போ ஆளை தூக்கிற வேண்டியதான். உயிரோடு எழுப்பிட்டாரு. நீ வாசித்து பாருங்க, நான் சொல்றது எல்லாம் பைபிள். நீங்க இயேசுவுக்கும் ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள், அப்போஸ்தலருக்கும் ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற சபைகள்ல ஸ்திரீகள் ஆஸ்தியால் ஊழியம் செய்யறது இல்லை. ஏன்னா
நீங்கள் உங்கள் புருஷன் வர்ற சம்பாத்தியத்திலே கண்ணா இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கார் ஏடிஎம் மிஷின் கிடையாது. இன்னைக்கு என்ன கொண்டு வந்தீங்க, இன்னைக்கு என்ன கொண்டு வந்தீங்க அப்படி கேட்காதீங்க. நீங்களும் சம்பாதிக்க முடியும். எத்தனை பெண்கள் பைபிள் இருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிற சகோதரிகள், இயேசுவுக்கும் அப்போஸ்தலருக்கும் சகோதரிகள் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்து போல இங்கே இருக்கிற எல்லா சகோதரிகளும் தங்கள் ஆஸ்திகளால் நீங்கள் ஊழியம் செய்வீங்க. உங்கள் கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சம்பாதிக்கிற கையாய் உங்கள் கரங்கள் மாறுவதாக. தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்கிற கரங்களாய் மாறுவதாக. உங்க வீட்டுக்காருக்கு சப்போர்ட் பண்ற கரங்களாய் உங்க கரங்கள் மாறுவதாக. நீங்க அநேகருக்கு நல்ல மரியாதை உள்ள பெண்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. பைபிள்ல ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள். நீங்களும் உங்க ஆஸ்தினால கடவுளுக்கு ஊழியம் செய்வீங்க. இடையில ஒருவேளை டப்புன்னு போயிட்டீங்கனாலும் தலைவர் வந்து உங்களை தூக்கி எடுத்துருவாரு. ஏன் உயிர்த்தல் இம்மார்டாலிட்டி ப்ராப்ளம், சாரி இம்மார்டாலிட்டி இல்லை, செத்தவங்களே இன்னும் உயிரோடு எழும்பல. செத்தவங்க ஏன் இன்னும் உயிரோடு எழும்ப மாட்டேங்காங்கன்னா, இது இருந்தும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. யானை இருந்தாலும் 1000, இல்லாட்டினாலும் 1000. சில பேர் இருந்தாலும் சைவரு, போனாலும் சைவரு. அப்போ நீங்க வேல்யூபிள் பர்சனாக மாறணும். நீங்க ப்ரெஷியஸ் பர்சன். ஆமென். இப்போ சேபாவின் ராஜகுமார்த்தின்னு போட்டிருக்கு. சகோதரிகளே, உங்களை ஆண்டவர் சேபாவின் ராஜகுமார்த்தியே சாலமோன்ட்ட வருவானா, நீங்களும் நானும் ஆவிக்குரிய ராஜாக்களா இருக்கிறோம். நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு நிறைய பேர் வெகுமதி கொடுக்கும்படி கர்த்தர் ஆசைப்பார். அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும். அடுத்தது பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வசனம். அடுத்து வந்த போது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் அவனிடத்தில் சம்பாசித்தாள். 3ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 10:3. அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகள் எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடி ஒன்றாயிலும் ராஜாவுக்கு மறைப்பொருளாய் இருக்கவில்லை. 4ஆம் வசனம், சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனை. இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்க போறேன் ப்ரோ பாஸ்டர்ஸ். நீங்கள் வெளிப்படுத்தல் 1:6 படி என்ன பாட்டு பாடுறீங்க? ராஜாக்களாக லேவியனாக உமக்கென தெரிந்து கொண்டு. எப்படி பாடுறீங்க? ராஜாக்களாக லேவியனாக உமக்கென தெரிந்து கொண்டு. 30 வருஷம் பாடுறோமா பாடலையா? அப்ப ஏன் வீடு கட்டுறீங்க? ராஜா வீடு கட்டுவானா அரண்மனை கட்டுவானா? மாதிரி இங்க இருந்தா நினைச்சுவோங்க, என் பாட்டு வச்சு இப்படி கொள்றியடா பாதர், வசத்தை வச்சு இப்படி கொள்றேன் உங்களே போல. சிஸ்டர் பிரதர், நான் சொல்ல தப்பா? நீங்க சொல்லுங்க, பைபிள் தான் இருக்கு. நீங்க என்ன பாடுறீங்க? ராஜாக்கள் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. இந்த ஆசாரி இல்ல, தச்சாசாரி இல்ல, தேவ சமூகத்துல போய் நிக்கிறதுக்கு தைரியம் பெற்றவர்கள், கிருபாச தண்டை போகிறதுக்கு தைரியம் பெற்றவர்கள். அவர் ரத்தத்தினால. ராஜா வந்து நான் ஏன் வீடு கட்டாம இருக்கேன்னா ரொம்ப பத்தாவா சொல்லிட்டு இருக்கேன். 3ஆம் தலைமுறை வீட்டில் தான் இருக்கேன். நான் எப்படி வீடு கட்டுவேன்? நான் ராஜா இல்ல, அரண்மனை கட்டுவேன். என்னம்மா எங்க பாட்டியை சொல்லப்படாது, அக்கா அம்மா அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. சொல்றது புரியுதா? அவர் சாலமோன் என்ன கட்டினான்? சரி, இப்போ உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்து சொல்றேன். இயேசு என்ன சொன்னார்? சாலமோனிலும் சிறியவர் இங்கே இருக்கிறான்னு சொன்னாரா? நீங்க எம்முட்டு தடவை பைபிள் இந்த சத்தத்தை சர்ச்சில் கேட்டிருப்பீங்க. அது வொர்ஷிப் நடத்தும் போது சாலமோனிலும். சரி, சாலமோனை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? சாலமோனை போல அதுக்கு முன்பும் பின்பும் ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு ஞானம் பெற்றவன் வாழ்ந்ததில்லை. சரி, இப்போ உங்களுக்குள்ள யார் இருக்கா? சாலமோனிலும் உங்களுக்குள்ள. அப்போ நீங்க எப்படி வாழணும்? சாலமோனுக்கும் மேல. நீங்க வாழக்கூடாது கீழே. புரியுதா சிஸ்டர்? ஹலோ பிரதர், பின்னாடி சாலமோனிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சாலமோனை காட்டிலும் மேலான ஞானிகளாய், சாலமோனை காட்டிலும் தேவனுக்கு அநேக சபைகளை கட்டி கொடுக்கிற ராஜாக்களாய், ராஜாத்திகளாய், அரண்மனை கட்டி வாழ்கிற பிள்ளைகளாய் தேவன் உங்களை மாற்றுவாராக. காரணம், சாலமோனிலும் பெரியவர் ரஃபேலுக்குள்ளே இருக்கிறார். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். சாலமோன் அரண்மனை கட்டினான், நீங்க ஒரு ராஜா. அப்பதான் உங்க வீடை பத்தி உங்களுக்கு வெளிப்பாடே மாறும்.
அரண்மனை கட்டுற மாதிரி வீடை கட்டுவீங்க. அப்ப எல்லாரும் வந்து, ஏக்கா வீடு பிரதிஷ்டன் போட்டுறது அரண்மனை கட்டிருக்கீங்களே. ஒரு பாஸ்டர் திருநெல்வேலில இருந்து வந்தாரு. அவர் வந்து சாலமோனும் பெரியவர் எனக்குள்ள இருக்காருன்னு சொல்லி கொடுத்தாரு. அதையே பைத்தியக்காரமா சொல்லிக்கிட்டே இருந்தேன். சும்மா தான் ஆரம்பிச்சேன். எங்கெங்கயோ இருந்தெல்லாம் மரம் வந்துச்சு, எங்கெங்கெல்லாம் தங்கம் வந்துச்சு. என் தேவன் வேதத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you ஐயா. நான் வேதத்தை புரட்டுறேனா இல்லையா? வேதத்தின்படி தான் உண்மையை சொல்றேன். அவன் தான் புரட்டிட்டு இருக்கான். வேதத்துல இருக்குயா. உடனே ஒருத்தர் எனக்கு சொல்றாரு, அப்ப இயேசு வருகையில் என்ன செய்வீர்கள்? எனக்கு ஃபேஸ்புக்கில் உடனே நான் சொன்னேன், தாமஸ் ராஜ் பாஸ்டர் 150 கோடிக்கு சர்ச்சை கட்டியிருக்காருல, அவர் என்ன செய்வார்? அவர் வேற போயிட்டார். இப்போ அது 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 இந்த என்ன அது 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 வருகையில போகுமா? 150 கோடி பைத்தியக்கார பயல. இப்போ நீ வீட்டில் இருக்கியா குடிசையில் இருக்கியான்னு கேட்டேன். நல்ல வீட்டில் இருக்கேன். நீ நல்ல வீட்டில் இருந்துட்டு எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்காங்க? நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை ஆண்டவர் சாதாரணமா வைக்கல. உங்க மூலம் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்றதுனால, தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறதுனால உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து, உங்களுக்கு நல்ல நண்பர்களை கொடுத்து உங்களை ராஜாத்திகளாய் ஆசீர்வதிக்கிறார். அவர் நாமத்து நிமித்தம் துன்பத்தை அனுபவிப்பீங்களே தவிர, ஊழியத்தில் வருகிற துன்பத்தை அனுபவிப்பீங்களே தவிர, வறுமையிலையோ சிறுமையிலையோ பண கஷ்டத்திலையோ நீங்க வேதனையை அனுபவிக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நீ ராஜாக்களாய் வைத்திருக்கிறார். ராஜா வீடு கட்ட மாட்டான், சின்ன வீடு கட்ட மாட்டான், பெரிய வீடு. ஏன் சிரிக்கிய? எனக்கு சிரிப்பு வருது. பெரிய வீடு கட்ட மாட்டான். என்ன சிரிக்கிய? அரண்மனை தான் கட்டுவான். எப்பா சிறிய வீடுன்னு சொன்னப்பா, எல்லாம் சொல்லுங்க, ராஜா சின்னதா. God bless you. ராஜா சின்னதா வீடு கட்ட மாட்டான், பெருசா வீடு கட்ட மாட்டான். ராஜா அரண்மனை கட்டுவான். அதனாலதான் சாலமோன் அரண்மனை கட்டினான். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவன் கட்டின அரண்மனை. அடுத்து 5ஆம் வசனம், அவன் பந்தியின் போஜன பதார்த்தத்தையும் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையும் அவன் வஸ்திரங்களையும். ஹலோ, ட்ரெஸ். அவன் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பாருங்க ஐயா, உங்க ட்ரெஸ், என் ட்ரெஸ் எல்லாம். அவன் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும். அந்த ஆலயம் இல்ல, ஆலயத்தில் பிரவேசிக்கும் நடைமண்டபம் இருக்கலாம். என்னப்பா குட்டீஸ்லாம் எழுப்புதல் வந்துட்டியா? குட்டீஸ்லாம் God bless you, God bless you. பாருங்களேன், இந்த வயசுல ஸ்நாக்ஸ் வாங்குற வயசுல கொண்டு வந்து கர்த்தருக்கு போடுறாங்க பாருங்களேன். இதெல்லாம் இதுதானங்க ரிவைவல். ஹல்லேலூயா. இல்ல அந்த 200 ரூபாய்க்கு கொண்டு போய் எவ்வளவு ஸ்நாக்ஸ் வாங்கலாம்? நமக்கே ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருக்குல்ல. உங்களுக்கு புரியுதா? God bless you. ஆமென். அடுத்து பாருங்க, நடை பண்ணதை கண்ட போது அவள் ஆச்சரியத்தால், எல்லாரும் நல்லா வாசிங்க, அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு. இது இங்கிலீஷ் பைபிள் எப்படி போடுறதுமா? breathless, breathless, மூச்சு இல்லாத போல நின்றாலாம். எப்படி எங்க இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு? மூச்சு பேச்சு இல்லாத போல நின்றாலாம். breathless, பிரம்மை கொண்டு. அதாவது உங்களை கடவுள் வைக்கிறத பார்த்து இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் சிஎம் பிஎம் எல்லா எம்மும் உங்களை பார்த்து, என்னடா நான் மதுரையில் கட்டினதை விட சென்னையில் கட்டினதை விட பாஸ்டர் சரவணன், ராஜன், வெஸ்லி, சாம், ரஃபேல் வேற மாதிரி கட்டிருக்காங்க. நம்ம சர்ச்சு பார்த்தா பாம்போல இருக்கு. இப்பொழுதுதான் நாங்கள் சீட்டு வாங்கி போட்டிருக்கிறோம், சீட்டு வாங்கி சீட்டு பணத்தில் எடுத்து போட்டிருக்கிறோம். யார்ட்டுமே பிடுங்க வேண்டாம். நான் தான் சொல்றேன்ல, டெவில் உங்களை பார்த்து நடுங்கிடுவான். நீங்க யார்ட்டையுமே ஏமாற்ற வேண்டாம். நீங்க இந்த ராயல் அனாயிண்டிங், அந்த கர்த்தருடைய ராஜரீக அபிஷேகம் செஞ்சவங்களேன், நீங்க போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதான் தாவீது எழுதுறாரு, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நமக்கு நாய் தானே வருது,
பால் பாக்கெட் வாங்க சொன்னா நாய் வந்து கடிச்சிட்டுங்க பிள்ளை. இனிமே அது நடக்காது. நாயும் பேயும் உங்க வீட்டுக்கு வராது. நன்மையும் கிருபையும் பின்தொடரும். சிஸ்டர் பிரதர், நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் நம்ம சர்ச்சு கேவலமா இருந்துட்டோம். இனிமே அப்படி வாழக்கூடாது. இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் உங்களை நான் சல்யூட் பண்றேன். உங்களை ரொம்ப ஹானர் பண்றேன். உங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும். சொத்துக்கெல்லாம் சண்டை போட மாட்டீங்க. அந்த 5 சென்ட்டுக்கா சண்டை போட போறிய? பூமியும் நிறையும் கர்த்தருடைய. இதை வேற வசனத்தை சொல்லுவிய. சும்மாவாது இருக்கிறாங்களா? பொண்ணு வெள்ளியும் கர்த்தருடைய. அதே டோனெல்லாம் மாத்துறாங்க சர்ச்சில். நான் வந்து எப்படி பேசணும்னு அப்படிதான் நான் பேச கட்டோவை. அது எதுக்கு? சிஎஸ்சிலாம் அப்படிதான். ஐயர்வால் வேற மாதிரி கத்துறாரு, இங்கே பாஸ்டர்ஸ். நான் சொல்றது கேளுங்க. பொண்ணும் வெள்ளியும் கர்த்தர் யார் உங்களுக்கு? தகப்பன், அப்பா. அப்பாவுடையதான் பிள்ளைக்குரியது. கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருந்தே ஆகணும். நீங்க சாதாரணமா வாழ முடியாது. எல்லாம் சொல்லுங்க. என்னைய சொல்லுங்க. என்னை கர்த்தர் வைக்க போற லெவலை பார்த்து பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் மூச்சு பேச்சு இல்லாம வந்து நிக்க போறாங்க. ஆதாம் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது அவனிடத்திலிருந்து விழாவை எடுத்து அவளுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி அவளை கூட்டு வந்து பிதா. பொண்ணு பார்க்கவே இல்லை, பொண்ணுலாம் கிடையாது. அவரே பொண்ணை செஞ்சு அவன் விழா வந்து எடுத்து அப்படி பார்க்கறான். ஏவால இவள் என்ன சொல்ற? என்ன சொல்றா? என் எலும்புகளில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாயிருக்கிறாள். இவள் என்னிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் இவள் மனுஷி என்று எண்ணப்படுவாள். இப்ப சீனை பாருங்க. இதே மாதிரி இப்ப சீனை பாருங்க. கல்வாரி சிலுவையிலே இயேசு, பிந்தின ஆதாம் இயேசு தன் ஆவியை ஜீவனை ஒப்பு கொடுத்து ஆழ்ந்த நித்திரையிலே இருந்த பொழுது அவர் மரித்து விட்டார் என்று கூட தெரியாமல் விழாவில் ஒருவன் ஓங்கி குத்தும் பொழுது விழாவில் 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 ஓங்கி ஒருவன் குத்தும் பொழுது இரத்தமும் நீரும் வெளியே வந்தது. ஒரு தாய் தன் பிள்ளையை பெறும் பொழுது சுகப்பிரசவம், ஆபரேஷன் இல்ல, சுகப்பிரசவத்துல இரத்தமும் நீரோடு பெற்றெடுக்கிறாள். சபையை இயேசு விழாவிலே உங்களையும் என்னையும் இதயத்திலிருந்து இரத்தத்தாலும் ஜீவனை கொடுக்கிற தண்ணீராலும் மணவாட்டி சபையை பெற்றெடுத்தார். ஆழ்ந்த நித்திரையிலே இருந்தார். ஆழ்ந்த நித்திரையிலே இருந்தார். அவர் நித்திரையை விட்டு 3ஆம் நாள் எழும்பின பிறகு பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் மனவாட்டியாக சபையை கூட்டிக் கொண்டு போய் இயேசுட்ட விட்ட பொழுது எபேசியர் 5வது அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார், நான் புருஷனை பத்தியும் கணவனை பத்தியும் எழுதல, கிறிஸ்துவையும் சபையும் குறித்தும் பேசினேன். அந்த ரகசியம் பெரியது, அந்த ரகசியம் பெரியது. கிறிஸ்து சபைக்கு தலை மட்டுமல்ல, சபை அவருடைய எலும்புகளில் எலும்பும். எழுதுறாரு, சபை அவருடைய எலும்புகளில் எலும்பும் அவருடைய மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறது. ஜீசஸ் போன், ஜீசஸ் ஃப்ளஷ்ல பிணைஞ்சிட்டீங்க. ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும்போது விழாவிலிருந்து வந்தவர்கள் நீங்களும் நானும். ஏன் உங்களை விழாவிலிருந்து எடுத்திருக்கா தெரியுமா? அதுக்குள்ளதான் ஹார்ட் இருக்கு, நுரையீரல் இருக்கு. ஹார்ட் கிழிஞ்சி குத்தி அங்கிருந்து ரத்தம் வந்துச்சு. உங்களை இதயத்தின் இதயமா வச்சுக்கிற. சும்மா எம்ஜிஆர் சொல்லிட்டு போயிட்டார், இதயத்தின் இதயங்களை ரத்தத்தின். ஆனா ஜீசஸ் தான். எல்லா மதங்களும் உபதேசம் பண்ணுகிறது கிறிஸ்தவம் மட்டும்தான் கிறிஸ்துவாகிய தன்னையே கொடுத்தது என்று சொல்லுகிறது. இந்த உலகத்துல எந்த மதத்திலையும் கடவுள் இந்த பூமிக்கு வந்து தன்னை கொடுத்தாருன்னு சொல்லல. கிறிஸ்தவத்துல மட்டும்தான். வெறும் போதனை கிடையாது. நாட் ஓன்லி preaching and teaching. Jesus so loved the world,
God so loved the world, so he gave his only one begotten son. தேவன் இந்த உலகத்தை, இந்த பூமியை நேசித்தார். அதனால் தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார். சொல்லுங்க, நேசித்தார், கொடுத்தார். சொல்லுங்க, நேசித்தார், கொடுத்தார். நீங்க சர்ச்சில் பாஸ்டர்ஸ் அவர் லவ்வையும் கிரேஸையும் நீங்க அதிகமாக பேச 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 உங்க சர்ச்சில் கொடுக்கிறது ரொம்ப அதிகமாகும். நீங்க கஷ்டப்படவே வேண்டாம் பாஸ்டர்ஸ். இன்னைக்கு சர்ச்சுக்கு ஆதி கட்டி டிக்குது, எப்போ யாரை கூட்டு பேசினா அப்படிலாம் நீங்க கஷ்டப்படவே வேண்டாம். சாம்பி செலுத்துல சொல்றாரு, நான் நல்லா தேவன் எவ்வளவு உங்களை நேசிச்சு செல்வந்தராக்குறான்னு சொல்லி கொடுக்கேன். நான் பாட்டு இருக்கிறத வச்சு கெட்ட ஆரம்பிப்பேன். திடீர்னு ஒருத்தர் வருவார், 50 லட்சம் செக் கொடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டில் தான் இருக்காரு அவரு. அப்போ உங்களுக்கு நடக்குமா நடக்காதா பாஸ்டர்? உங்களுக்கு நீங்க எத்தனை பேர் சொல்லி இந்த மாதிரி விசுவாசிகள் பாஸ்டர் ஊழியக்காரர்களுக்கு மக்கள் காணிக்க கொடுப்பாங்க, எங்களுக்கு யாரு காணிக்க கொடுப்பா? பைபிள் எங்க இருக்கு சிஸ்டர்? அது 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 அதுதான் நம்ம வேண்டாத அது இதெல்லாம் எடுத்துருங்க. ஆமே, இங்க பாருங்க, அவர் பிலீவர் தானே, அவருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் பணமே விதைச்சேன். அந்த சகோதரி யாருன்னு தெரியாது, பணம் விதைச்சோம். பாஸ்டருக்கா பணம் விதைச்சேன் கிடையாது. நீங்க தப்பா நினைக்கீங்க, அது நினைக்கிறதுனால உங்க எண்ணத்தின்படி ஆகுது. இங்க பாருங்களேன், எங்கேயாவது உங்க சம்பளத்தை வச்சு நான் ஆசீர்வதிப்பேன் பைபிள்ல போட்டிருக்கா? எங்கேயாவது எண்ணிக்கை காணிக்கை வச்சு சர்ச்சு பாஸ்டர்ஸை நான் ஆசீர்வதிப்பேன் போட்டிருக்கா? அப்ப ஏன் நீங்க எண்ணிக்கை 50 100 கவலைப்படுறீங்க? உங்களை ஆசீர்வதிக்கிறது தேவன். ஏன்? உங்க மேல அன்பு வைத்து அவர் உங்களை ஆசீர்வதித்து. உபாகமம் 7:13, உங்க மேல அன்பு வைத்து அவர் உங்களை ஆசீர்வதித்து. அவர் உங்க மேல அன்பு வச்சிட்டாரு, அதனால உங்களை ஆசீர்வதிக்கார். தான் சொன்னதை செய்யும் அளவும் செஞ்ச பிறகும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். நீ சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 10:6, ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க கவனிங்களேன், நான் உங்களை பத்தி என்னெல்லாம் கேட்டனோ அதை நான் என்ன செய்யல, நம்பல. ஆனா இவைகளில் பாதி ஆகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருந்தது. நீ கொஞ்ச நாள் கேள்விப்படுவீங்க, நம்ம பேசுறதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். நீ ப்ராஃபட் சரவணன் இந்த ஊருக்காரர் இப்படியோ இருக்காரு, கொஞ்சம் இப்பதான் சின்ன இடம் வாங்கி நினைக்கிறீங்க. கிடையாது. இந்த வார்த்தை உள்ள போய்கிட்டே இருக்கு. வார்த்தை உங்களை வளமாக்கும். என்னை குறித்து எல்லாரும் கேள்விப்பட்டதை விட வேற லெவல்ல நான் வாழ போறேன். ஆமென். சொல்லுங்க, ஞானத்தையும் செல்வத்தையும் பிரிக்கவே முடியாது. சொல்லுங்க, இயேசுதான் எனக்கு தேவ ஞானமா இருக்கிறார். ஞானம் எனக்குள் இருக்கிறபடினால் செல்வம் பிரியவே பிரியாது. கேட்கிறதை குறித்து எச்சரிக்கையார்கள்னு இயேசு சொன்னார். எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. ஆமென். எங்க ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றேன். இயேசு உங்களுக்கு ஞானமா இருக்காரா இல்லையா? 1 கொரிந்தியர் 1:31 நம்புறீங்களா இல்லையா? இங்கிலீஷ்ல 1 கொரிந்தியர் chapter 1 verse 30, தமிழ்ல 1 கொரிந்தியர் 1:31. இங்கிலீஷ்ல சொல்லியாச்சு, தமிழ்ல சொல்லியாச்சு. உங்க பைபிள்ல இருக்கு, யாருமே கிறுக்கல. அப்போ உங்க வாழ்க்கை ஏன் கிறுக்கு பிடிச்சி அலையுது? பாஸ்டர் எங்க அப்பா உனக்கு சேர்த்து வைக்கல பாஸ்டர். உலக அப்பா உனக்கு சேர்த்து வைக்கல, பரலோக அப்பா உனக்கு இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறார். ஏன் உங்க அப்பாவுக்கு பிறந்ததை பத்தியே பிரச்சனை பேசுறீங்க? நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். அவர் ரத்தத்தினாலும் அவர் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறந்தவர்கள். மறுபடியும் பிறந்திருக்கியா? ஆமா. ரசிக்கப்பட்டிருக்கியா? ஆமா. ஆமா. அபிஷேகம்? ஆமா. பணம் இல்ல, வீட்டுல பிரச்சனை ரொம்ப, கடன் தொல்லை, பணம் இல்ல, இது உனக்கு நொல்ல, இது எதுக்கு? ஆனா நான் சொல்ற பைபிள் அது இல்ல. எல்லை இல்ல ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு அருளி இருக்கிறார்.
நான் சொல்றதெல்லாம் பைபிள் பிரதர். நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன், நாளை கழிச்சு தான் போறேன், யாருனாலும் வந்து பேசுங்க. ஆனா 1 மணி நேரத்துக்கு 1 கோடி. நாங்கெல்லாம் விளையாட்டுக்கே கிடையாது. நாங்க சாதாரணமா பல லட்சங்களை மாத்துவோம். எது சீட்டு விளாண்டு இல்ல, வசனத்தை வச்சு விளாண்டு பேசிட்டே இருப்போம் பிரதர். சரி இந்த சொத்தை நீங்க வச்சுக்கோங்க, அப்படி ஜாலியா இருக்கும். நீங்க என்னன்னா 10 ரூபாய் எடுக்கிற தெரியாம 500 ரூபாய் நீங்க எவ்வளவு திட்டமிட்டு சண்டே 500 200 வச்சுட்டு சரி தெரியாம பர்ஸ்ல இருந்து எடுத்தா கூட 100 ரூபாய் வேணா வரட்டும், திருப்பி 500 ரூபாய் தான் வருது. என்ன செய்ய, ஆசீர்வாத கை. நீங்க யாரு? பாக்கியவான். அடுத்தது, எப்போது உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான். நீங்க உங்களுடைய ஞானத்தை நிறைய பேர் கேட்பாங்க. உங்களுக்குள்ள ஒரு ஞானத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். ஞானத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு ஞானத்தை ஊற்றட்டும். தேங்க்யூ லார்ட். அடுத்தது 9வது வசனம், உம்மை இஸ்ரவேலின், அது வாசிட்டோம். 10வது வசனம், அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனு கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கங்கள் உங்களுக்கு புரியுதா? எல்லாம் சொல்லுங்க. கோல்ட், சில்வர், வாசனை திரவியங்கள், உயர்ந்த வஸ்துக்கள். என் மேல ஞானம் இருக்கிறதுனால இயேசுவி நாமத்தினாலே அறுவடை செய்கிறேன். அமைதியா அவங்க ஆவியில் எடுத்துக்கோங்க. கோல்டா வருதுங்க. சிஸ்டரும் கோல்டு விதைச்சேன். நான் யார்ட்டையாவது கோல்டு கேட்டோமா? கோல்டு வந்துக்கினே இருக்கு. நான் இன்னும் விதைப்பு அறுப்பு பேசவே இல்லை, சப்ஜெக்டுக்கு வரவே இல்லை. அதான் சொல்றேன் பாஸ்டர் ஜான் வெஸ்லி, பாஸ்டர் சாம், கோடி கோடியா வரும். இங்க பாருங்க, 120 தாளந்துனா எவ்வளவு நான் சொல்ல போறேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. பாருங்க கோல்டு வர ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமா வருது. யோசித்து பாருங்க, மேட்டூர் டேம்ல ஒரு சின்ன இந்த கான்ஃபரன்ஸ்ல செயினா வருது, இப்போ ரிங் வருது, ஸ்டட்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் உங்களை தேவன் ஆசைப்பா. ஃபர்ஸ்ட் பிரதர், உங்க மேல தேவன் ஞானம் இருக்கும் போது 1 கிராம் 5890 இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் கோல்ட், சில்வர் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. நான் தான் சொல்றேன், அவனுடைய விஸ்டம் அங்க கோல்ட கொண்டு வருது. அப்போ உங்களுக்குள்ள தேவ ஞானம் இருந்தா என்ன வரும்? கோல்ட், சில்வர், ஃப்ராக்ரன்ஸ், பெரிய பெரிய ட்ரீஸ், உங்க வீடு கட்டுறதுக்கு, அரண்மனை கட்டுறதுக்கு எல்லாம் வரும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஞானத்தையும் செல்வத்தையும் 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி பிரிக்கவே முடியாது. God's wisdom and God's prosperity are inseparable. If you have God's wisdom, then you have prosperity. அதனாலதான் நீ எதை சம்பாதிச்சாலும் உங்ககிட்ட இருந்து நான் பணத்தை பிடுங்கலாம், ஆனா உங்ககிட்ட இருந்து ஞானத்தை பிடுங்க முடியாது. அம்மா வச்சுக்கிற மீன் குழம்பு நைஸா தூக்கிட்டு போலாம், ஆனா அம்மா செய்யற மீன் குழம்பு ஞானத்தை நான் தூக்கிட்டு போக முடியாது. எப்படி? இல்ல நான் விளையாட்டு சொல்ல, கரெக்ட் தானே? உங்க டேலண்ட்டை நான் தூக்கிட்டு போக முடியாது. எதை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிங்க. இப்ப நீங்க சம்பாதிக்கலாம் வேண்டாங்க, அது சாலமோனுடைய வருத்தம், அது வருத்தமானது. நமக்கு வருத்தம்லாம் இல்ல, ஜீசஸே நமக்கு ஞானமா வந்துட்டார். ஞானம் சொல்றது ஒரு நபர், அவர் பேரு ஜீசஸ். நீ சந்தோஷமா இருக்கீங்களா? இனிமே நீங்க பைத்தியம் வைத்தியம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தாலே மிஸ்டர் விஸ்டம், மிஸ்டர் நாலேஜ், மிஸ் பிரெயின், மேடம் பிரெயின் அப்படி வந்து நிப்பாங்க. நிக்கும் போதே எடுப்பா ட்ரக் இறக்கு. இப்போ கேமல் கிடையாதுல, ட்ரக்ல வரும்.
ஹல்லேலூயா. உங்களுக்கு ட்ரக்ல டக்கு டக்குன்னு வரட்டும். வரும், வசனம் இருக்கு, வரும். எனக்கெல்லாம் என் ஒய்ஃப்ட்ட கேளுங்களேன். என்னை பார்த்து ஒரு பாஸ்டர் கேட்டார், சர்ச் ஆஃப் காட் பாஸ்டர். நான் சொன்ன சர்ச்சில் நீ பாஸ்டராக இருக்க மாட்டேங்கிறல்ல, உன் பிள்ளை கேட்குற டாய்ஸ்லாம் வாங்கி கொடுப்பியா அப்படின்னு கேட்டார். அவர் செத்து போயிட்டாரு. நான் டாய்ஸ் கடையை வச்சிட்டேன். நீ டாய்ஸ் வாங்கி கொடுப்பது என்னை கேட்ட, நான் பாஸ்டர் கடையை வச்சிட்டேன். எதுக்கு? அவர் சொன்னதுக்காக. அவர் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டு இருப்பாரு, இவன்ட்ட தப்பா சொல்லிட்டோமே. நம்ம தேவன் யாருன்னா வைராக்கியமான தேவன். உங்களை கேவலப்பட்டா அவர் கேவலப்பட்ட மாதிரி. ஏன்னா அவர் உங்களை தான் ரத்தத்தினால விலைக்கு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. உங்க ஒய்ஃப் கேவலப்பட்டா புருஷன் கேவலப்பட்ட மாதிரி. மணவாட்டி சபை கேவலப்பட்டா மணவாளர் இயேசு கேவலப்பட்ட மாதிரி. மணவாட்டி சபை மகிமைப்பட்டா இயேசு மகிமைப்பட்டார். ஏன்னா நீங்க இருவர் இல்ல, ஒருத்தரா இருக்கீங்க. நீ புரிஞ்சுக்கோங்க. ஆமென். அடுத்தது 11 வசனம். ஒப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஓப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தது. அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும், ஹலோ பாஸ்டர்ஸ் நல்லா கேளுங்க, சர்ச்சுக்கு மட்டும் கிடையாது, வீட்டு அரண்மனைக்கு மட்டும் கிடையாது, சர்ச்சுக்கும். சில பாஸ்டர்ஸ் பார்த்து அப்படி சொல்ல வேண்டியிருக்கு, சில பாஸ்டர் பார்த்து இப்படி சொல்ல வேண்டியது. இங்கே வந்திருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் நல்ல பாஸ்டர்ஸ் இல்லை, இப்படி சொன்னாதான் இல்லை. நான் பழகி பார்த்துட்டேன், அவங்களை விசாரிச்சும் பார்த்துட்டேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நீங்க பாஸ்டர்ஸ்ட்ட போய் நாங்க ரூபா கொடுத்தோம், நீங்க எதுக்கு வீடு கட்டினீங்க அப்படி திட்டக்கூடாது. அவங்க சர்ச்சு கட்டி வீடு கட்டி அவங்க நல்லா இருந்தா தானே விசுவாசி நல்லா இருக்க முடியும். இங்க பாருங்களேன், சாலமோன் சர்ச்சும் கட்டுறாரு, அவருக்கு ராஜ அரண்மனையும் கட்டுறாரு. இதெல்லாம் பைபிள் இருக்கு பாஸ்டர், வச்சு பேசுங்க. ஆமா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, ராஜ அரண்மனை கொண்டு வந்து, அடுத்தது அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரண்மனைக்கும். 12வது வசனம், 1 ராஜாக்கள் 10:12. ஊன்று கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தம்புருகளையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் இந்நாள் வரைக்கும். ஆனா நம்ம அதை மாத்த போறோம். சாலமோனும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். 13வது வசனம், ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்ரீக்கு, இதான் முக்கியம் பாஸ்டர்ஸ், நம்ம வாங்குற ஆளு மட்டும் கிடையாது, கொடுக்கிற ஆளு. சேபாவின் ராஜகுமார்ட்ட சாலமோன் வாங்க மட்டும் செய்யல. நான் இப்போ ஒன்று சொல்ல போறேன், நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவன் என்ன சொல்றான்னு இப்ப பாருங்களேன், எப்படி கொடுக்குறான்னு பாருங்க. வாசிங்க. கொடுத்தாலாமல் அவள், எல்லாரும் வாசிங்க இப்போ, அவள் விருப்பப்பட்டு கேட்டது. சரி, இப்ப நான் வந்து உங்க வீட்டுக்கு வாரேன், கெஸ்ட் ஸ்பீக்கர், என்னை ஒரு ஹோட்டல் தங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வாரேன், நான் பணக்கார வீடா பார்த்து வாரேன். நான் கேட்டது, விருப்பப்பட்டு கேட்டதெல்லாம் தருவீங்களா? பாஸ்டர் நான் கொடுத்துருவேன், என் ஹஸ்பண்ட் தான் ஏதாவது செல்வார். இங்க பாருங்க, அவ விருப்பப்பட்டு கேட்டது எல்லாம். உங்களுக்கு தெரியுதா யாருன்னு? சாலமோனு. அவன் வாங்குறவன் மட்டும் கிடையாது, கொடுக்கிறவன். சோ பாஸ்டர்ஸ் வாங்குறவங்க மட்டும் கிடையாது, கொடுக்கிறவங்க. என் பிள்ளைக்கு 3 ரூபா டைகர் பிஸ்கட் வாங்கி 10 ரூபா காணிக்க வரும்போது கூட ஏழை விசுவாசிக்கு நான் செஞ்சேன். இப்போ ஸ்நாக்ஸுக்கு வந்து அளவே கிடையாது, ஒரு கஷ்டமே கிடையாது. உங்களை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிப்பா. உங்களுடைய ஒவ்வொரு விதையும் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். எல்லாம் சொல்லுங்க, நான் நிறைய இப்படி என்னுடைய ARR கோட்ஸ், சரியா? என் பேர் A ராஜேந்திர. நான் நிறைய கோட்ஸ் வச்சிருக்கேன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆண்டவரிடம் ஏராளமா வாங்குவேன், தாராளமா கொடுப்பேன். சில பேருக்கு ஏராளமா வாங்குவாங்க, கொடுக்கணும் அப்படி போயிடுவாங்க. அப்படி இருக்க கூடாது. எல்லாம் சொல்லுங்க, தேவனிடம் ஏராளமா வாங்குவேன், தாராளமா கொடுப்பேன். இந்த கோட்ஸ் மறவே கூடாது. இந்த கோட்டிங் நீங்க மறக்கவே கூடாது பாஸ்டர்ஸ். அபண்டன்ஸா வாங்குங்க, அபண்டன்ஸா கொடுங்க.
கவுண்ட்லெஸ்ஸா வாங்குங்க, லிமிட்லெஸ்ஸா கொடுங்க. அன்லிமிட்டடா வாங்குங்க, அன்லிமிட்டடா கொடுங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க முதல்ல வீடு கார்டெல்லாம் கொடுக்க வேண்டாம். உங்க வீட்டில் ஒரு 3 ஆப்பிள் இருக்குல்ல, அது ஒரு ஆப்பிளை கொடுங்க ஃபர்ஸ்ட். 1/4 கிலோ மீன் வாங்கினாலும் ஒருத்தருக்கு மீன் குழம்பு வச்சு கொடுங்க. இன்னைக்கு என்னங்க குழம்பு? அது சோறு தான், மீன் குழம்புன்னு சொல்லக்கூடாதான். பிள்ளைக்கு சொல்லி வேற கொடுக்காங்க. அந்த சித்தி என்னன்னு கேப்பா, சாப்பிட்டா இன்னைக்கு மட்டன் கிட்ட சொல்லி தொலைச்சாதல. அப்பா 1/4 கிலோ நம்மள வாங்கி கொடுத்துருக்காரு மட்டனு. நானே 3 நாள் கழிச்சு என்னன்னு கேட்டா, அது சோறு சாப்பிட்டேன்னு சொல்லு. அது சும்மா இருக்குமா சித்தி? சோறு தாம்ல சாப்பிட்ட, என்ன ஊத்துன? அது சித்தி, அது சித்தி. எல்லாம் சொல்லல, கரியா மீனா? அது மீன் தான் சித்தி. உங்களுக்கு புரியுதா? ச்சே, இவ்வளவு அற்பமா நம்ம. நீங்க ஒரு ராஜாவை போல உட்காருங்க ஃபர்ஸ்ட். பிரியாணி தான் சூப்பரா சாப்பிட்டுருக்கோம்ல, ஏன் வருத்தமா உட்காருங்க அக்கா? வருத்தப்படாதீங்க. நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த சிவாஜி, ஜெமினி கணேசன், எம்ஜிஆர் பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இந்த டிஜிஎஸ் ஆனந்தஸ்ரா ஊழியத்தெல்லாம் பார்த்துட்டு, ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய், அன்பாக உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறாய். அப்படியே கேமராமேன் திருப்புவான். திருப்பலியா தம்பி? யாரும் அழலையோ? இல்ல, நான் சொல்றது விளையாட்டுக்கு இல்ல. கிறிஸ்டியானிட்டி எப்படி ஆக்கிட்டாங்க தெரியுமா? வயலினை எடுத்து அப்படியே, என் இதயம் யாருக்கு தெரியும், என் உள்ளம் யாருக்கு புரியும், என் காயங்கள் அடுப்பாங்கரையில சாம்பாருக்கு போடுறதுக்கு தான் வைக்கணும். என் காயங்கள், என் பாரங்கள். சென்டிமெண்ட், 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 சென்டிமெண்ட். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு ஆவிக்குரிய மனிதன், எமோஷனலுக்கு மேலானவன். எமோஷனல் எனக்கு கீழே, ஆவிக்குரிய மனிதனாகிய நான் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வேன். புரிஞ்சுட்டா சிஸ்டர்? அதனால நம்ம முரட்டு வைத்தியம் சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. உங்களை அன்பின் அப்போஸ்தலன் கேட்டோம், செல்லத்துக்கு வச்சு செஞ்சிருந்தீங்களே. நான் சொன்னேன், ஜீசஸ் அப்படிதானே. அவர் சர்ச்சுக்குள்ள போறாரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அழுகிறாய் அப்படியே கேட்டு இருந்தாரு. சாட்டை பண்றா எவ்வளோ டக் 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 டக். என்னங்க அப்படி பண்ணிட்டாரு? அவர் எப்பவும் பாசமா பேச நினைக்கீங்களா? வெள்ளை அடிச்ச கலர்ன்றாரு, குள்ள நரி கள்ள நரின்னு திட்டுறாரு. அவன் பேசுறதுக்கு முன்னாடி அவன் என்ன பேச போறான்னு இதயத்தில் அறிந்து அவனுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன ஸ்மார்ட் அவரு. நீங்க எல்லாரும் அன்பா இருக்கணும், மென்மையா இருக்கணும், ஆனா வலிமையா இருக்கணும். நீங்க யாரும் இழிச்சவங்க கிடையாது, நீங்க ஞானி. ஆமேன் சொல்லுங்க. நான் ஞானி, நான் ஒரு ராஜா. ஆமேன் சொல்லுங்க. நான் ஒரு ராணி இல்லை, நான் ஒரு ராணி இல்லை, நான் ஒரு ராஜா, நான் ஒரு ராஜா. ஹல்லேலூயா. ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். ஒரு பாஸ்டர் என்கிட்ட, நான் காத்திருக்கேன் பாஸ்டர்னாரு. நீங்க காத்திருந்து விஜயகாந்த் பாட்டை தான் படிச்சுட்டு இருக்கணும் பாஸ்டர். இயேசுவின் நாமத்திலே வா என்று சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்திலே போ என்று சொல்லுங்கள். அடுத்த தடவை நீங்க என்ன செய்யணும்னா, வருவிக்கணும், கொண்டு வரணும், இயேசுவின் நாமத்திலே செயல்படுத்தணும். You are a commander in Christ. லூக்கா 10:19. இதோ சர்ப்பத்தை தேளை மிதிக்கவும் அதன் சகல வல்லமை மேற்கொள்ளும் நான் உனக்கு ஆறுதலின் பாட்டை கொடுத்திருக்கிறேன். வெரி குட் சிஸ்டர், வெரி குட். நல்லா சொல்லுதீங்க. வெரி குட் சிஸ்டர். உங்களுக்கு தான் கை தட்டுறேன். என்ன ஐயா, நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பாஸ்டர் கொஞ்சம் மனசு நொறுங்கி போய் வந்திருக்கேன், ஆறுதலா பேசுவீங்கன்னு பார்த்தா அப்படிலாம் நீங்க அப்படி நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்மார்ட்டா. ஜீசஸ் அப்படிதான் ஊழியம் செஞ்சாரு. அது பவுல் எழுதுறாரு. இந்த பாரு, காலத்தை பார்த்தா போதரா இருக்க வேண்டிய நீ இப்பவும் பால் பாட்டில் வச்சுக்கிட்டு இப்படி குழந்தை மாதிரி இருக்கியாப்பா. உனக்கு நான் மெல்கிசேதேக்கை பத்திலாம் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சா நீ திரும்பவும் ஆரம்ப அடிப்படை உபதேசம் தான் வர சொல்ற.
இப்படி இருக்கக்கூடாது நம்ம. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, முதிர்ச்சி அடைந்த குமாரத்துவம், முதிர்ச்சி அடைந்த தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு அன்பின் தேவன் உங்களுக்கு நிறைய அறுவடை கொடுக்க. நீங்க அறுத்துக்கிட்டே இருங்க, நீங்க அறுவடை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க தலையெழுத்தை நான் சொல்லட்டுமா? நீதிமானுடைய சிரசில் ஆசீர்வாதம் தங்குது. சிரசு உங்க தலையில தானே இருக்கியா? சிரசு எங்க இருக்கு? உங்க தலையில. அப்போ உங்க தலையெழுத்தை நான் சொல்லுதேன், நீங்க நல்லா இருப்பீங்க. இது எதுக்கு கிளி ஜோசியம்? ஹல்லேலூயா, ஆமென். விருப்பப்பட்டதெல்லாம் கொடுக்கிற அளவுக்கு நம்ம வரணும். நான் ஓரளவுக்கு தான் வந்திருக்கேன், இன்னும் வர வேண்டி இருக்கு. ஆமென். அடுத்து பாருங்க 14 வசனம். சாலமோனுக்கு, இப்ப பாருங்க பிசினஸ் மேன்லாம் கவனிங்க. சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல, ஹலோ, அரபி தேசத்து சகல ராஜானா யாரு? சேக்கு முகமது. எல்லா சேக்ஸ்ட். நாங்கெல்லாம் எங்களுக்கு பெந்தகோஸ்து பாஸ்டர் சொல்லி சொல்றேனே, ரிச்சிக்கப்படாதவங்க காணிக்க வாங்கக்கூடாது பிரதர். இந்த ஏன் இப்படிலாம் வச்சுக்கிறேன், திருநங்கை மாதிரி வச்சுக்கிடுவாங்க. அதெல்லாம் அது பேர் என்னது? அது பேர் என்னன்னா, அந்த அது பேர்லாம் சூப்பரா, டெர்மினாலஜிலாம் வைக்கவே முடியாது. அது பேர் என்னதுன்னா, அந்த குழந்தைக்கு ஒன்று செய்வாங்களா பழைய பாட்டில், அது பேர் என்ன? அதெல்லாம் விருத்த சேதனம் பண்ணாத துட்டு பிரதர். எதையும் அவர் கரெக்ட் பண்றாரு பாருங்க. அதெல்லாம் தீட்டு பிரதர், தீட்டு. சாலமோனை பாருங்க, சேக்கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கியிருக்காரு. உங்களை நல்லா வர்றதெல்லாம் தடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து கிஃப்ட் வந்தாலும் சாலமோனை போல ஞானமா இருந்து சந்தோஷமா வாங்குவேன். இந்த வசனத்தை காலையில படிக்கும் போது எனக்கு சந்தோஷம் தாங்கல. சார், எத்தனை பெந்தகோஸ்து பாஸ்டர் என்னை வாங்க விடாம ஆக்கிட்டாங்க. பிரதர், உங்க அக்காட்ட வந்து ஏன் சர்ச்சுக்கு கட்டுறதுக்கு ரூபா வாங்குனீங்க? உங்க அக்கா ரசிக்கப்பட்டிருக்காங்களா? இல்ல சார் பாஸ்டர். அப்ப எதுக்கு பிரதர் வாங்குனீங்க? என்ன திட்டுவாங்க தெரியுமா? அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. ஒண்ணு கொடுத்துருக்கணும். அது பிரதர், நாங்கள் முழங்கால் போட்டு தான் வாங்கணும் பிரதர். பாருங்க பிரதர் எவ்வளவு கருப்பா இருக்குன்னு. எவ்வளவு பாவம் இல்ல கிறிஸ்டியன். ஏய், சாலமோன் சேக்ஸ்ட இருந்து ஜீசஸ்லாம் வர்றதுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே முகமது இருந்து வாங்கிட்டான். நல்லா வாசித்து பாருங்க, லென்ஸ் வேணா போட்டுக்கோங்க. அரபி தேசம் ஐயா போட்டிருக்க ஐயா. அரபி தேசத்து ஒரு ராஜா, ரெண்டு ராஜா இல்ல, UAE, யுனைடெட் அரபி எமிரேட்ஸ். எல்லாரும் கொடு, எல்லாரும் கொடு கொடு கொடு. என்ன எப்படி வாழ்ந்திருக்கான், நம்மள எப்படி. அதனால என் மகனே, இந்த ஊர்ல யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. பாஸ்டர்ஸ், யாரு கொடுத்தாலும் நல்லா இருப்பேன்னு அவனை பிளஸ் பண்ணி வாங்குங்க. வசனத்தை சொல்லிட்டேன்யா, நீங்க விடுதலை ஆயிட்டீங்க, நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. தயவு செய்து விருத்த சேதனம் இல்லாத துட்டான், தீட்டுப்பட்ட துட்டான். ஓஹோ, உள்ள வந்து போடுறவங்களாம் தீட்டுப்படாத ஆளா? கருப்பு பணம்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு, அவ்வளவுதான். ஒரு பிரபல சுவிசேஷர் சொல்றார், கருப்பு பணம் கூடாது, ஆண்டவருக்கு அது போயிருக்காது. நான் சொன்னேன், அவர் வாங்குறதெல்லாம் கருப்பு பணம் எப்படின்றீங்க? கணக்குல வராதங்க கருப்பு பணம். அங்க வர்றதெல்லாம் எனக்கு தெரியுமா, எத்தனை பெரிய பிசினஸ் திருநெல்வேலியில எல்லாம் கணக்குல தான் போட்டுட்டு இருக்கான். நீங்க கருப்பு பணம் என்ன நினைக்கீங்கன்னா ரொம்ப தப்பா சேர்த்த பண்ணணும். இல்ல இல்ல, கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிக்காம நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது பேர் பிளாக் மணி. இந்த உலகத்துல யாரும் பெர்ஃபெக்ஷன்லாம் கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, யாரு கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்கோங்க. ஆமே. ஒருத்தன் திருட வந்து கொடுக்குறான், திருடிட்டு வந்தேன்னு சொல்றான், அது வாங்காதீங்க. மற்றபடி ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க கிடையாது. இங்க பாருங்க, சாலமோன் சர்ச்சு கட்டுறதுக்கும் அரண்மனை கட்டுறதுக்கும் சேக் முகமது கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்தது, மாகாணங்களின் அதிபதி, அதாவது யாருன்னா கவர்னர்ஸ், அதிபதிகளாலும் வந்த பொன்னையும் அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்தில் அவனுக்கு வந்த பொன் 600, நம்ம ஆள் 666 என்ன சொல்லி வச்சிருக்கான்? பிசாசு, ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். எத்தனை தடவை கேட்டிருக்கோம். ஆனா இங்க என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? 600.
அப்போ அப்போ நான் சொல்றேன், தேவன் ஜெபத்தை கேட்டு உலாவி இருந்த பிரசனம் நிறைந்த சாலமோன் கட்டின ஆலயம் அந்த கிறிஸ்தின் ஆலயமா? சும்மா கதை அடிச்சுக்கிட்டு எடுத்தியோ வளர்றாங்க, அதை போய் கேட்டுக்கிட்டு. இங்க பாருங்க, 666 தாளந்து. எங்க இன்னைக்கு காலையில் உட்காந்து கால்குலேஷன் பண்ண முடியல. நல்ல வேலை இங்கே வந்து சவுண்ட் சிஸ்டம் லேட் ஆச்சு. ஏன்னா கால்குலேஷன் பண்ணி முடிக்க லேட் ஆச்சு. ஏன் சொல்றேன்? இப்போ சொல்றேன் பாருங்க ப்ரோ, எல்லாரும் பின்னாடி முன்னாடி கவனமா இருங்க. லிசன், இங்க பாருங்க. இப்போ கணக்கு சொல்றேன், மவனே நல்லா கவனிங்க. 666 டேலண்ட் கோல்டு அப்படின்னா 22 டன் கோல்டு. தம்பி கேட்டியா பினாய்? 666 தாளந்து பொன் ஒரு வருஷத்துக்கு சாலமோனுக்கு வந்துச்சான். அது தமிழ், அது நம்ம இப்ப இருக்கிற கணக்கின்படி 22 டன் தங்கம் வருஷத்துக்கு. சரி, 1 டன் தங்கம் அப்படின்னா 1000 கிலோ. நீங்க ஆணு வாயை கொஞ்சம் பிளக்க தான் செய்யணும், சரியா? நான் பிளந்துட்டேன். 1000 கிலோ ஈக்குவல் டு 1 டன். மேக்ஸ் படிங்க. 1000 கிலோ ஈக்குவல் டு 1 டன். அப்போ 22 டன்னுனா எவ்வளவுமா? எத்தனை டன் ஐயா? 1 கிராம் கோல்டு வச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். 2 கிராம் மோதிரம், 3 கிராம் ஸ்டட்டு, 22,000 கிலோ தங்கம் வருஷத்துக்கு அண்ணாச்சிக்கு வந்திருக்கு. சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்க. நம்ம சொல்லிட்டு அலைஞ்சோம் பாருங்க, தங்கமே போடாம சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ரேட் சொல்றேன். இப்போ வந்து சாலமோனுக்கு 1 இயருக்கு வந்த கோல்டு எவ்வளவு? 22,000 கிலோ தங்கம். கிராம் கிடையாது. சரி, 1 கிலோனா என்ன தெரிஞ்சுக்கோ பாப்பா? 1000 கிராம். கரெக்ட் தானையா? தலை குழம்புது பாரு. இப்போ 1 கிராம் தங்கத்தை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன் எவ்வளவு. இப்போ நம்ம இந்திய பணத்தின் கணக்கின்படி 82,000 கோடி. ஒரு வருஷத்துக்கு சாலமோனுக்கு வந்த தங்கத்தின் மதிப்பு 82,000 கோடி. அமெரிக்க டாலர்ல சொல்றேன், நீங்க சில பேர்லாம் டாலர்ல இருக்க போறீங்க. 1 பில்லியன் யூஎஸ் டாலர். என்னமா சொல்ல, எங்க போய் சொல்ல? நம்ம 1 கிராம் தங்கத்தை வச்சுக்கிட்டு, எங்க ஐயா அங்க இருக்கும்போது 120 பவுன் போட்டாரா, என் வீட்டுக்காரர் அது 80 மாத்தினாரா, மூத்தவன் வந்தானா 40 வாங்கிட்டு போனானா, இளையவன் வந்தானா மருமகா கேட்ட 40 கொடுத்தானா, இப்ப கவரிங் போட்டிருக்கானா? புரியுதா பிரதர்? ஒரு வருஷத்துக்கு சாலமோனுக்கு 82,000 கோடி மதிப்புள்ள தங்கம் கடவுள் அவனுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தார். எனக்கு இதெல்லாம் படிச்ச பிறகு, இது போன வருஷம் ஒரு சர்ச்சில் பேசுறேன் மெட்ராஸ்ல. மெசேஜ் முடிக்கும் போது எத்தனை மணி மறந்துறாங்க? அதிகாலை 3 மணி. இட்லி அவிச்சு வச்சிருந்தது 10 மணிக்கு சாப்பிட்றதுக்கு. செய்தி முடிஞ்சது அதிகாலை 3. எல்லாம் மெட்ராஸ்ல இல்ல முடிக்கவா? 1 கிராமுக்கே வீட்டுக்காரர் படுத்துற பாடு. ஜிஆர்டி கோல்ட்ல 1 கிராம் நாணயம் வாங்கி தந்ததுக்கே என்ன சொல்லி காமிக்கா தெரியுமா? உனக்கு செயின் வாங்கி கொடுத்தான்ல. ஆனா சாலமோனிலும் பெரியவர். இந்த ப்ராஸ்பரிட்டி இருக்குல்ல, உங்க மேல காட்ஸ் லவ் இருக்கு, அதனால உங்களுக்கு காட்ஸ் விஸ்டம் இருக்கு. அதனால ப்ராஸ்பரிட்டியும் விஸ்டத்தையும் பிரிக்கவே முடியாது. இந்த அனாயிண்டிங் பொண்ணு வெள்ளியும் தேவனுடையது. சரி, நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஆட்கள் இங்க நிறைய வந்திருக்கீங்க. ஆனா ஸ்பிரிச்சுவலா நான் பேசுறேன். ஆகாய் 2வது அதிகாரம் 7, 8, 9. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை
மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடைய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் 2ல் 7வது வசனத்திலையும் 9வது வசனத்திலையும் மகிமையை பத்தி பேசுறாரு. 8வது வசனத்துல உங்க தலையில கொட்டாம காட்டுறாரு, வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும். ஆகாய் 2:7 என்ன பேசுறாரு? காட்ஸ் க்ளோரியை பத்தி பேசுறாரு. 9வது வசனத்துல என்ன பத்தி பேசுறாரு? காட்ஸ் க்ளோரியை பத்தி பேசுறாரு. G for glory, G for God, G for gold. There is only one letter is difference between God and gold. That letter name is L. L for love. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இது ஞானம் தான். எந்த பைபிள் யூடியூப், சி டியூப், மை டியூப், யுவர் டியூப் கிடையாது. காடுக்கும் கோல்டுக்கும் இடையில ஒரே ஒரு லெட்டர் தான் டிஃபரன்ஸ். அந்த லெட்டர் வந்து எல். காடுக்குள்ள லவ்வை போட்டிங்கன்னா அந்த காட்ஸ் லவ்ல இருந்து வரதான் கோல்டு. இன்னைக்கு தூங்குவீங்க, நைட்ல போய் கர்த்தட்ட வாங்குங்க. பிள்ளைக்கு நல்ல 200 ரூபாய் போட்டு ஐஏஎஸ் மாப்பிள்ளையை கட்டி கொடுங்க. அது எம்எஸ்சி எம்எட் படிச்சிருக்கு. அந்த பிள்ளைக்கு போய் நகை இல்லைன்னு சொல்லிட்டு கொத்தனார் மாப்பிள்ளையை கட்டி கொடுக்காங்க. பாவம் அந்த பிள்ளை. உண்மையிலே வசதி இல்லைன்னு சொல்லிட்டு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காடுக்கும் கோல்டுக்கும் இடையில ஒன்லி ஒன். இன்னொன்னு சொல்றேன் ஆச்சரியமா, the only one letter is difference between word and world. என்னது? எல். எல் ஃபார் வார்த்தை இருந்துச்சுன்னா பூமி உன் கையில, அந்த வார்த்தையோட லவ்வை கலந்தீங்கன்னா பூமி உங்களுக்கு சொந்தமா. எனக்கு என்னன்னு தெரியல, இங்கிலீஷ் இப்படி நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. வேர்டுக்கும் வேல்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கறக்கு ஆவியான சொன்னாரு. அதான் சொல்றேன், ஞானம் வரும். இப்போ இப்படி பேசினா நமக்கு இங்கிலீஷ் ஒன்றும் சரியா தெரியாது. ஆனா இப்படிலாம் பேசுறது கேட்டு என்ன யோசிப்பா? சசி தரூர் ட்ராண்ட்ரா எம்பி, அவர் பேர் என்ன? மிஸ்டர் வொக்காபுலரி. சசி தரூர் தெரியுமா? IFS. அவர் இங்கிலீஷ் பேசுனா பயங்கரமா இருக்கும். யூடியூப்ல பாருங்க. அவர் நம்ம சிதம்பரம், மணிசங்கர் ஐயர், அவங்க இங்கிலீஷ் எல்லாம் பாருங்க. ஜெயலலிதாமா சூப்பரா இருக்கும். அவங்ககிட்ட போய் இப்படி சொல்லும் போது அவங்க அசந்துருவாங்கல்ல. ஆமா, நானே பல நாட்டில் சுத்தினவன், இந்த மாதிரி லெட்டஸ்ட் கேம் வச்சு நான் விளையாடலையே. ஹோலி ஸ்பிரிட்ல விளையாண்டினா இதெல்லாம் உனக்கு வெளிப்படும். உனக்கு புரியுதா? The only one letter is difference between word of God and world. வேர்டுக்கும் வேல்டுக்கும் ஒரே ஒரு லெட்டர் தான், எல். எல் for love. The only one letter is difference between God and gold. எல். லவ், காட்ஸ் லவ் நீங்க போகும்போது கோல்டு, வேர்டு லவ்வும் சேரும்போது உங்களுக்கு இந்த பூமி, இந்த உலகம் சொந்தமாகும். ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இப்போ ஞானத்தை சொல்லிட்டேன், 2ஆவது சொல்லிருக்கேன். எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய மகிமை எங்கெல்லாம் வெளிப்படுகிறதோ அப்பொழுது, சொல்லுங்க, அப்பொழுது கோல்ட், இதை காமிக்கிறேன் பாருங்க, கோல்ட் கோல்ட் வெளிப்படும், கோல்டு வரும். நான் சொல்ல புரியுது? நமக்கு எப்படி தெரியுமா? நம்ம பெந்தகோஸ்து சபை இன்னைக்கு சபையில ரொம்ப மகிமையா இருந்துச்சுல. எப்படி பிரதர் சொல்றீங்க? அப்படியே ஹீட் ரொம்ப இருந்துச்சு. அது வெயில் ஜாஸ்தி ப்ரோ, ஏசி சரியா ஒர்க் ஆகல. இன்னைக்கு பிரசன்ஸ் ரொம்ப நல்லா. எப்படி பிரதர் சொல்றீங்க? காத்து நல்லா அடிச்சு. இந்த இப்போ கூட நல்ல காத்து தான் எனக்கு வச்சிருக்காங்க, பிரசன்ஸ் அதிகமா இருக்கும். ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்க சர்ச்சில் க்ளோரி வெளிப்படுச்சுன்னா, நான் வசனத்துக்கு விரோதமா பேசல. ஆகாய் 2வது அதிகாரம் 7, 8, 9 அடுத்தது இன்னொரு பகுதி வச்சிருக்கேன். சோ இப்போ நான் அடுத்தது ரூல்ஸ் வச்சிருக்கேன். க்ளோரியையும் ப்ராஸ்பரிட்டியும் பிரிக்கவே முடியாது. க்ளோரி அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஆர் இன்செப்பரபிள். மகிமையும் செழிப்பையும் உங்களை விட்டு பிரிக்கவே முடியாது. உங்களுக்கு தேவனுடைய மகிமை இருந்தா பொன்னும் வெள்ளியும் அது கர்த்தருடையதாய் மாறும். கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரவாளி. கிறிஸ்து கூடியதெல்லாம் உங்களுக்குரியது. உண்மையா சொல்றேங்க, உங்க மேல தேவனுடைய மகிமை இருக்கு. அதனால கோல்டு சில்வர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ ஏசாயா 60க்கு வாங்க. இந்த மகிமை பத்தி சொல்றேன், அடுத்த அனாயிண்டிங் சொல்லி முடிச்சிடுறேன். இங்க பாருங்க, அபிஷேகம் மகிமை பாருங்க. ஏசாயா 60:1க்கு வாங்க. எழும்பி உன் ஒளி கர்த்தருடைய மகிமை
இதோ இருள் பூமியையும் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல். இங்க பாருங்களேன், மணிப்பூர்ல இப்படி இருளா இருக்கு, இந்தியா ஃபுல்லா பொலிட்டிக்கலா சரியில்லை, உலகம் ஃபுல்லா சூழ்நிலை சரியில்லை, அப்படி இங்க புலம்பிட்டு இருக்க கூடாதான். அப்படி இருளான சூழ்நிலை இந்த பூமிக்கு வரும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கும். அப்படி உதிக்கிற, அப்படி அவர் மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு எப்படி எப்படி வருவாங்க? இங்க பாருங்க, பிரைம் மினிஸ்டர் இப்ப ராஜா கிடையாது. பிரைம் மினிஸ்டர் அவங்களால என்ன செய்யணும் செய்ய முடியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மேல மகிமையும் தேவனுடைய பிள்ளைகள் மேல ஒளியும் வரும் பொழுது உங்கள்கிட்ட காணப்படுகிற அந்த மகிமையும் வெளிச்சத்தையும் கண்டு ராஜாக்களும் ஜனங்களும் நடந்தும் ஓடியும் வருவாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இந்த உலகத்துல இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது சர்ச்சை செய்ய வேண்டியது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும், தேவனுடைய ஒளியை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். அந்த மகிமை அந்த ஒளியை கண்டு ராஜா என்ன செய்வார்? உங்க சர்ச்சைக்கு ஜனங்கள் எப்படி வருவாங்க? ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன் குமார தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் என்ன செய்யும்? ஹல்லேலூயா. உங்க இருதயம் என்ன செய்யுமா? இந்த உலகமே பயந்து நடுங்கிட்டு இருக்கும் பொழுது சபை அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹல்லேலூயா. இல்ல, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்க மேல கர்த்தருடைய, நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த உலகத்துல இருள் பார்க்கும்போது பயப்படாதீங்க. உலகத்துல இருள் வரும்போது உங்க மேல இருந்து ஒளி வெளிப்படும். உலகத்துல ரொம்ப மோசமான சூழ்நிலை வந்து தேவன் உங்க மூலம் மகிமையை வெளிப்படுத்துவார். அப்படி சர்ச்சிலிருந்து வெளிப்படுற அந்த மகிமையை கண்டு ராஜாக்கள் நடந்து வருவாங்க. அந்த ஒளியை கண்டு ஜனங்கள் ஓடி வருவாங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இறுதி அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்கள் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் என்ன ஆயிடுச்சு? திரும்ப என்ன வருது? கோல்டு. சேபாவில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்களாம்? பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் என்ன செய்யப்படும்? நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் படிப்பிடத்தில் ஏறும் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது மிகப்பெரிய ஆத்தும அறுவடை நடைபெறும், மிகப்பெரிய செழிப்பு உண்டாகும், மிகப்பெரிய அளவுல பொன்னும் வெள்ளியும் வரும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, தேவ மகிமை எங்க வெளிப்படுதோ அங்க கோல்டு வெளிப்படும். சரி, இப்ப நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்களேன். நம்முடைய மதிப்பிற்குரிய பிரதமர் பழைய 500 1000 செல்லா காசுன்னு சொன்னார். இப்போ 2000 ரூபாய் நோட்டு செல்லாத காசுன்னு சொல்றாரு. ஆனா மோடி தங்கம் செல்லாதுன்னு சொல்லுவாரா? இன்று முதல் நைட் 8 மணிக்கு மேலே எல்லாரும் வைத்திருக்கிற தங்கம் செல்லாது. தைரியம் இருந்தா சொல்லுங்க ஐயா. ஏன் தெரியுமா? கரன்சி அடிச்சது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, தங்கத்தை அடிச்சது கர்த்தர். கர்த்தர் செஞ்சது செல்லாமல் போகாது, மனுஷன் செஞ்சது செல்லாமல் போகும். அதனாலதான் உங்களுக்கு இந்த தூங்கிறாங்க, நல்லா தூங்காம தான் இருக்கீங்க. நான் யோசனை சொல்லிட்டு போறேன். நீங்க பணத்தை நிறைய சேர்க்கறத விட தங்கத்தையும் நிலத்தையும் நிறைய சேருங்க. உங்களுக்கு இந்த நாடு பிடிக்கலன்னா ஸ்ரீலங்காவுக்கு போங்க. உங்களுக்கு ரெட் கார்பெட் பிரிச்சு வரவேற்பாங்க. ஐயா, என்கிட்ட ஒரு 1000 கிலோ தங்கம் இருக்கு, நல்லா இருப்பா ராசா. என் நாட்டில் எத்தனை கம்பெனினாலும் ஆரம்பி ராசா. ஆனா என்கிட்ட 1 கோடி இந்திய ரூபா இருக்கு, அப்படியே பின்னாடி போயிருக்கு.
நான் சொல்றது உண்மை பிரதர். எங்கேயாவது தங்கம் செல்லாதுன்னு எந்த நாட்டில் அறிவிச்சிருக்காங்களாமா? ஏன்? தங்கத்தை உண்டாக்குனது நம்ம தங்கத்தின் தங்கம் பிதா. பணத்தை அடிச்சது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. மனுஷன் அடிச்சது செல்லாது, கர்த்தர் தட்டினது செல்லும். கர்த்தர் தட்டி விட்டது வார்த்தையில தங்கம், இவன் தட்டிட்டு இருக்கிறது செல்லாம போகும். இப்பதான்ப்பா நீங்க நல்லா உசுப்பிட்டீங்க. இதெல்லாம் ரூம் போடாமலே யோசிக்கணும்ன்றேன். உங்களுக்கு புரியுதா? சொல்றேன் பாஸ்டர்ஸ், பணமா சேர்க்காதீங்க. நீ தூக்கி தூக்கி எதிக்கும் போது தங்க விலை கூடும். தூக்கி தூக்கி எதிக்கும் 2000 ரூபாய் கூடுமா? குறைஞ்சுக்கான்னு எண்ணிப்பீங்க. பேரை எடுத்து விட்டானோ தம்பி? தூக்கி தூக்கி எதிக்கும் போது தங்கத்துடைய விலை கூடும். தூக்கி தூக்கி எதிக்கும் உங்க அப்பா சேர்த்து வச்சுக்கிற தாள் கூடுமா? எப்படி கூடும்? பச்சை மாதிரி இருந்தாலே சந்தோஷம். வீட்டம்மா எடுத்தாளா, என் பையன் எடுத்தாரான்னு எனக்கே தெரியாது. எங்க வீட்டில் போனா, ஏமா நீ எடுத்தியா பிள்ளை எடுத்தானா? சும்மா ஒரு 2000 ரூபாய் எடுத்தங்க. நான் சொல்றது கேளுங்க. நீங்க தூங்கி தூங்கி எந்திக்கும் போது நிலத்தின் மதிப்பு கூடும், தங்கத்தின் மதிப்பு கூடும். நீ தூங்கி தூங்கி எந்திக்கும் போது பணத்தின் மதிப்பு கூடாது, குறையும். அமெரிக்க டாலருக்கு இடையா குறையும். ஹல்லேலூயா. சரி, அப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஞானத்தையும் செல்வத்தையும் பிரிக்க முடியாது, மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் விசேஷமாக தங்கத்தையும் பிரிக்கவே முடியாது. கர்த்தருடைய மகிமை எங்களுக்குள் வெளிப்பட்டால் தங்கம் காலை வச்சு நடந்து வரும், அல்லது கால் பிடிச்சும் வரும், அல்லது கால் படிட்டும் வரும். ஹல்லேலூயா. சரி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஓகே, கடைசி ஆனா இதான் முடிவு கிடையாது. அனாயிண்டிங்கையும் ப்ராஸ்பரிட்டியையும் பிரிக்கவே முடியாது. If you have God's anointing, you are always prospering. அதுக்கு வசனம் வச்சிருக்கேங்க. இதுவும் தேவன் தான் வெளிப்படுத்தினார். நான் எந்த யூடியூப் பேசையும் கேட்கல, புக்லையும் கேட்கல. இங்க எடுத்துக்கோங்க. சரி, எல்லாருக்கும் அனாயிண்டிங்னாலே யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 28 வாசிங்க. எப்படி ஆரம்பிக்குன்னு பாருங்க. 28 எப்படி வாசிக்கணும் பாருங்க. அதற்கு நான் மாம்சமான யாவர் மேலும் எதற்கு பின்பு, யோவேல் 2:21 முதல் இங்க பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. எதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் தேவன் ஆவியை ஊற்றுவாராம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூர். எல்லாம் சொல்லுங்க, அனாயிண்டிங் முன்னாடி தேவன் என்னை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாத, சந்தோஷமா இரு. ஆமென். சொல்லுங்க, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை உங்களுக்கு பலிக்கும். சொல்லுங்க, கர்த்தர் என் மூலம் பெரிய காரியங்களை செய்வார். பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் இப்படிதான் உண்மையா ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட டைம் பிறகு தேவன் நிறைய செய்ய ஆரம்பிச்சார். எத்தனையோ பாஸ்டர்ஸ், எத்தனையோ பிஸ்னஸ்மேன், எத்தனையோ மாநிலங்கள், ஏன் நாடு கடந்து கர்த்தர் கிருபையாக அமைதியா, எந்த விளம்பரமே இல்லை. எனக்கு அது பிடிக்காது, விளம்பரமே இல்லை. கர்த்தர் பெருசா செஞ்சிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சாதாரணமா இருக்க மாதிரி தெரியுது. இந்த வசனத்தை அவங்க வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இரவும் பகலும் இந்த வெளிப்பாடு உங்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அறிக்கை செய்வது பிரியாது இருப்பதாக. இதை சொல்லி சொல்லி தேவனை துதிச்சுக்கிட்டே இருங்க. நாள் வரும், உங்க மூலம் கர்த்தர் செய்யற காரியம் பெருசா இருக்கும். ஏன் பெருசா இருக்கும் நித்யானந்தம் பிரதர்? ஏன் பெருசா இருக்கும்? பெரிய தேவன். புரியுதா பினாய்? சின்ன தேவனா பெரிய தேவனா? அப்ப எப்படி சின்னதை செய்வாரு? இவ்வளவுதான்மா. இதுக்கு ஹீப்ரூல என்ன இருக்கு, கிரீக்ல என்ன இருக்கு, எல்லாம் இவர் படிச்சு வந்த மாதிரி. லத்தீன்ல என்ன இருக்கு, அதுல பாராக்னு போட்டிருக்கு. செழிப்புனா பாராக், ப்ராஸ்பரிட்டினா உண்மையிலே பாராக் ஹீப்ரூல. இப்படிலாம் உட்காந்து செய்வேன் பிரதர். நான் கேட்குறேன், ஜீசஸ் அளவுக்கு யாராவது ஞானம் உண்டா? அவர் உட்காந்து மைக்ரோ பயாலஜியும் நானோ டெக்னாலஜியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பேசியிருந்தா எவனுக்காவது எந்த பைபிளுக்கே புரிஞ்சிருக்குமா?
அவர் சும்மா வந்துக்கிட்டு காகங்களை பாருங்கள், வைரமுத்து ஸ்டைல, பாரதி ராஜா ஸ்டைல, வயல்வெளிகளை பாருங்கள். கேமரா தூக்கிட்டு வயல்வெளிக்கு போயிட்டார்ல பாரதி ராஜா. வயல்வெளியை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அவைகள் அவள் யாரு? மிஸ்டர் ஞானி. நம்மால் யாரு? எம்இ காருண்யா. அவன் பேசுறான் ஹீப்ருவில், கிரீக்கில், லத்தீனில். போடா போ செல்ல காசு. நீ பேசிக்கினே இருக்கிற, நாங்க செஞ்சுக்கினே இருக்கோம். பிரதர், மோர் டூயர்ஸ் ஆர் நாட் மோர் டாக்கர்ஸ். அதிகம் பேசுறவன் அதிகம் செய்ய மாட்டான், அதிகம் செய்கிறவன் ரொம்ப பேச மாட்டான். எங்க லாசரு கல்லறைக்கு போறாரு, போடுறா நைட் பிரேயர், எப்படியாவது எழுப்பிடுவோம். கேமரா கேமரா 1 2 3 4. புதிய தலைமுறை, சன் நியூஸ், பாலிமர், வாடா வாடா. அப்படியே டெல்லி சேனல், NDTV, இந்தியா டுடே, வா வந்துட்டியா? இப்பொழுது 3 நாள் ஜம்பிங் பிரேயர். அல்லேலூயா சோதரம் லாசருவே வெளியே வா லாசரு. அவர் இப்படி போயிட்டு அந்த தன் ஃப்ரெண்ட்ஸ் மார்த்தாள் மரியாள் அவங்க கூட சேர்ந்து அழுதுட்டு, இயேசு கண்ணீர் விட்டார். வாட் எ சிம்பிள் அண்ட் ஹம்பிள் ஹார்ட் ஹி ஹாஸ். இயேசு கண்ணீர் அழுதாரு. நான் அழுதுருப்பேனா? சே, விசுவாசம் இல்லாத வீராங்கனையே. இப்போ உங்க அண்ணன், ஏய் லாசரை வெளியே கொண்டு போறேன், சும்மா இருக்கணும்னு அழாத, கல்லெடு, லாசரை வெளியே வா. ஒரு சின்ன பிரேயர் பண்ணார். பிதாவே, நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கேன். அது கூட எனக்காக சொல்லல, என்னை சுத்தி ஒரு அவிசுவாச கூட்டம் கிடக்கு, அதுக்காகத்தான் இந்த குட்டி பிரேயர் அப்படின்னு குத்தி காமிச்சிட்டு லாசரஸ் யூ கம் அவுட். அப்படி வாரான், ரோபோ மாதிரி வாரான். அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. என்ன ஸ்டைல் பாத்தீங்களா? நீங்க வச்சிருக்கிற பைபிள் மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் காட் வேற எங்குமே கிடையாதுங்க. வாட் ஏ ஸ்டைலிஷ் ஜீசஸ் we have. அவர் என்ன இங்க பாருங்களேன், இவர் கொஞ்ச நேரத்துல ஆணிகள் அறையப்பட போறாரு. நம்ம பீட்டர் டபால்னு காதை சீவிட்டான். அவன் மீன் பிடிக்கிறன்னு பார்த்தா நல்லா கராத்தே வீரர் போல, அவ்வளவுதான். அப்படியா? என்னடா அப்படி பண்ணிட்ட? கூட 2 அடி அடிப்பானே, 39 இல்லடா 3 வச்சு செஞ்சிருவானே. அதெல்லாம் இல்ல. ஏடுறா எடு, இங்க வா மல்கோஸ். அவன் அடிச்சிருப்பான்னு நினைக்கிங்க இயேசுவை? ஏய், போன காதை கொண்டு வந்தாருடா. சரி, அடுத்த ஜீசஸை காமிக்க. அவரை பிடிக்கிறதுக்கு, கைது பண்றதுக்கு யார் போறா? சோல்ஜர்ஸ். யாரை தேடுகிறீர்கள்? நாங்கள் நசைனாகிய இயேசுவை தேடுகிறோம். நீங்கள் தேடுகிற இயேசு நானே நானே என்று சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். என்னங்க ஸ்டைலு? ஏய், என்ன பிடிக்க வந்துட்டு நீ விழுந்து கிடக்க? அனாயிண்டிங் வேலை செய்து. எழுது இந்த அப்படி ஜீசஸ் மாதிரி ஒரு லாட நான் பார்க்கவே இல்லை. அவர் தாங்க லார்ட் லவகுதாஸ். இவன்லாம் ஒண்ணும் கிடையாது. அது பிறகு பாருங்க, அவரு உள்ள கூட்டு போறாங்க. பிளாத்துட்ட கேட்காரு, என்ன ஏன் அடிச்ச? நான் தப்பா சொன்னா பதிலிப்பு சொல்லு. இந்த பாரு, என் பிதா ஓன்ட்ட என்ன ஒப்பு கொடுத்துருக்காரு. நான் என் பிதாட்ட கேட்டா 6000 சோல்ஜர்ஸ், தூதர்கள், விசா இல்லாம, மிசா சட்டம் இல்லாம நிற்பான். உன்னை ஒரு லெவல் ஆக்கிடுவான். ஆனா நான் நேசிக்கிற என் மக்களுக்காக நான் மறிக்க போறேன். அதனால என் பிதா என்ன உன்ட்ட ஒப்பு கொடுத்துருக்காரு. போ. என்ன மனுஷகுமாரன் தலை சாக்கிய இடமில்லைன்னு சொன்னாரு. ஒருத்தரும் வைக்கப்படாத கல்லறை. அவர் சரீரத்தை வாங்கறதுக்கு ஒரு அப்போஸ்தலரும் இல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் ஒருத்தனை தேவன் ரெடி பண்ணி வச்சிருந்தார். அவங்க அம்மாவை கைவிட்டுட்டு போல, ஜான்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு போறாரு. அன்பின் அப்போஸ்தலன்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு போறாரு. மற்றவன்லாம் அம்பின் அப்போஸ்தலன், இவன் ஒருத்தன் தான் அன்பின் அப்போஸ்தலன். எவனையா ஜீசஸ் என்ன ஞானம் பாருங்க. கண்ட பைலட்ட கொடுக்கல, 11 கொடுக்கல. பீட்டரு டென்ஷன் பார்ட்டி,
அதான் பார்த்தாரு, இவன் அவசர கொடுக்காரன், வேண்டாம் லவ்ட்டே கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஜான்கிட்ட கொடுத்துட்டாரு. அவனுக்கு வயசு வேற கம்மி, பீட்டர் பட்டுன்னு போயிடக்கூடாது பார்த்தீங்களா. யாக்கோபு சிறை சேதம், அன்புள்ளவனை கொல்லவே முடியாது. இவன் என் அம்மா எத்தனை வயசு வாழ்ந்தாலும் வாழ்ந்துட்டு போட்டோம், ஜான் வச்சுக்கோ எங்கள் அம்மாவை. மேலே வந்துட்டு இதோ உன் மகன். அவர் கொஞ்ச நேரத்தில் ஆவியை ஒவ்வொடுக்க போகிறாரு, ஆனால் தன்னை சரீர ரீதியாக பெத்த அம்மாவை கூட விட்டுட்டு போல. இதோ உன் மகன், இதோ உன் தாய். சரி, கடைசியாக பாருங்க, 2 போர் வீரர்கள் திட்டுறாங்க. கடைசியா ஒருத்தருக்கு மனசு உறுத்திடுச்சு, நீ இன்றைக்கு என்னுடனே பரதேசில் இருப்பாய். அங்க ஊழியம் செய்யறாரு. ஏடி சாகருக்கு முன்னாடி ஆத்துமா ரிசரக்ஷனே நடக்கல. நோ ரிசரக்ஷன் பட் சால்வேஷன். இது பெரிய சத்தியம். உயிர்ப்பிக்கிற வல்லமையே இல்ல, ரட்சிப்பின் வல்லமை வெளிப்பட்டுட்டு நீ இன்றைக்கு என் கூட இருப்பா, வா ஃபர்ஸ்ட் ஆள் நீ தான், வா போ. அப்படி மறிக்கும் போதும் ஊழியம். நம்ம சாவும் போதும் அட்டுலியம், பிறந்ததும் அட்டுலியம், வளர்ந்ததும் அட்டுலியம், வாழ்ந்ததும் அட்டுலியம். ஆனா உங்களுக்கு இருக்கிற இந்த சாபத்தை இயேசு நீக்கி ஜீசஸ் மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு போகணும். ஹல்லேலூயா. எனக்கு அதனால தான் எனக்கு நிறைய கிறிஸ்தவங்களோட ஒத்து போக மாட்டேங்குது பிரதர். நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் வாசித்தது எல்லாமே இந்த பைபிள் இப்படி தான் இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்க சொல்றது சொரி பைபிளா இருக்கு. ஜீசஸ் இப்படி தான் வாழ்ந்திருக்காரு. சரி, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். சிக்கன் பிரியாணி போட மாட்டேன், மட்டன் பிரியாணி சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் வரக்கூடாது. எல்லாருக்கும் தந்தூரி ஃபிஷ் சப்பாத்தி. சரி, எவ்வளோ ரூபா வச்சிருக்க, எவ்வளோ குசுபு பாருங்களேன், செய்ய போகிறது எல்லாம் தெரியும். எவ்வளோ வச்சிருக்கேன், ஐயரே நம்மகிட்ட இருக்குதே இம்முட்டு தான். சரிடா, உங்கள்கிட்ட இருக்குது என்ன, ஒரே ஒரு பையன் 5 அப்பம் கொண்டு வா. சின்ன பிரேயர் மிராக்கல். உங்களுக்கு ஒரு ஃபேன் கடகடன் ஓடினா தான் தூக்கம் வரும். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேனு பேரிங் சரியில்லாமல் கடகடன் இருக்கும். அதனால அந்த சத்தத்தில் தூங்குவீங்க. கொஞ்ச நேரத்தில் சாக போகிற போட்டில் தூங்குவீங்களா? ஐயரே மடிக்கிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? எப்படி பாருங்களேன், என்ன ஸ்டைலுங்க. போட் இப்படி 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 அவர் பாட்டுக்கு. நான் வந்து டொமினியன், நான் சப்டியோ, கீழ்படுத்துறவன், என்னை யாரும் அசைக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? தொட்டியில் ஆற்றுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் போட்ல தூங்குனது. போட்ல பல ஆண்டுகள் மீன் பிடிச்சவங்க இந்த அப்போஸ்தலர்கள், மீனவர்கள். ஐயரே மடிகிறோம், கொஞ்ச நேரத்துல சாவ போறோம், இவர் நிம்மதியா தூங்குறாரு. அப்படி எழும்பிட்டு ஒரே ஒரு திட்டு, இந்த லிட்டில் ஃபெய்த் யூ ஹேவ் ஆல்வேஸ் லிட்டில், உன்னை கண்டம் பண்றேன். இங்க ஒரு திட்டு, காற்றுக்கு ஒரு திட்டு. அவற்றை துட்டு பத்தியே கவலைப்படல. உனக்கு என்ன இப்படி அவசரம்? காற்றே அமைதலாயிரு. என்ன காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. பொம்பளை குரல் வந்துட்டு, சொல்றது புரியலையே. காற்று, இவர் யாரு? திடீர்னு பார்த்தா அப்படியே ஸ்டைலா கடல்ல நடந்து, பூதம். பூதம் இல்லடா, என் பாதம் தரையிலையும் நடக்கும், தண்ணிலையும் நடக்கும். உனக்கு வராது சேதம். நினைச்சா என்ன போல வா. என்ன மாதிரி இவர் யாருங்க? அவரை போல நீங்க இருங்க. உங்களை அனாய்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை பிராஸ்பர் பண்றார். பெரிய காரியங்களை இதற்கு பின்பு உங்களை ப்ராஸ்பரிட்டி பண்ணிட்டு தான் அனாயிண்டிங் பண்றாரு. உங்கள்கிட்ட அனாயிண்டிங் இருக்குன்னா ப்ராஸ்பரிட்டி இருக்கு. ஆனா உங்க கண்கள் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு. தயவு செய்து அலையாதீங்க. எதற்கு பின்பு சபையை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார், சபையை பெரிய காரியங்களை செய்யபடி பண்ணுகிறார். அடுத்து பாருங்க, யோவேல் 2, வெளியின் மிருகங்களே வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள். எல்லாரும் சொல்லுங்க, வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். இங்க பாருங்களேன், ஆபிரகாம் ஜெபம் பண்ணி இடத்தை தெரிந்து கொள்ளல. லோத்து, நீ எங்க போனோ போ, நீ விட்டது இடத்துக்கு நான் போறேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் வனாந்தரத்தை வயல்வெளியா மாற்றும். அவன் பசுமையா போனா அவன் மனைவி உப்பு தூண் ஆயிட்டா. ஹல்லேலூயா. அடுத்தது, விருட்சங்கள் காய்களை, அத்திமரமும் திராட்சை செடியும், சீயோன் குமாரரே
உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியையும் உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும், லேட்டர் ரெயின் ஃபார்மர் ரெயின், உங்களுக்கு பயங்கரமான ப்ராஸ்பெரிட்டி கொடுக்காது. இயற்கை வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு தருவார். அதற்கு பின்புதான் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அடுத்து இருக்குதா? வாசித்து பாருங்க. என் மாம்சமான யாவர் மேலும், அது எத்தனை வசனம் வருது? 28, 29 என்னது? என் ஊழியக்காரர் மேலும் என் ஆவியை, எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகத்திற்கு முன்பாக சபைக்கு தேவன் செழிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகத்தையும் செழிப்பையும் பிரிக்கவே முடியாது. சரி, கடைசியா 2 வசனம். நீங்கள் எல்லாரும் எளிமை நின்று இந்த வசனத்தை வாசித்து ஆச்சரியமான ஒரு முடிவில் நம்ம முடிக்க போகிறோம். எல்லாம் திருப்பிக்கோங்க. கடைசியாக முடிஞ்சது. எல்லாம் எளிமை நிற்போம். லூக்கா 24, 50, 51. அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவளை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இங்க பாருங்களேன், 3 மணி நேரம் சிலுவையிலே இயேசு ஆணிகளிலே கடாவப்பட்டு இப்படி தொங்கினார், உங்களுக்காக எனக்காக. ஆனா அவருடைய கடைசி சீன், அவருடைய கடைசி காட்சி இப்படி இல்லை. உங்களுக்காக தேவன் இப்படி ஆனதுக்கு காரணம் உங்களை இப்படி பண்றதுக்காகத்தான். புரியலையா? உங்களுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டது காரணம் தன் கைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்தார். அப்படி அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவரை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும். இங்க பாருங்க, ஜீசஸ் உடைய கடைசி சீன் இந்த சீன் அல்ல, இந்த சீன். நான் உனக்காக 3 மணி நேரம் இப்படி தொங்குனதுக்கு காரணம் உன்னை பல மணி நேரம் ஆசீர்வதிப்பதற்காக. வாவ், நான் ரொம்ப எக்ஸைட்டட். இது உங்க பைபிள் இப்போ வித்தியாசமா தெரியுதா பிரதர்? இங்க பாருங்க, 3 மணி நேரம் அவர் சிலுவையிலே தொங்கினார். ஆனா அவர் கடைசி அந்த பரலோகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் கை இப்படி இல்லை, தம் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கையில் இந்த பாருங்க, அவர் சீட் எப்படியாவது பாருங்க. நீங்க எல்லாரும் இப்போ இப்படி கை கீழே இல்ல, இப்படி ஒரு கை கீழே இருக்கீங்க. அவர் உங்களுக்காக இப்படி அடிக்கப்பட்டது காரணம் உங்களை ஆசீர்வதிக்க. இதுதான் ஜீசஸ் உடைய லாஸ்ட் சீன். இப்படி இல்லை, இப்படி. இப்போ ரஃபேல் எங்க இருக்கிறான்? சரவணன் ப்ராஃபட் எங்க இருக்காரு? பாஸ்டர் ஜான் வெஸ்லி எங்க இருக்காரு? பாஸ்டர் ஜான் சாம் எங்க இருக்காரு? நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்ட அன்பின் கரங்களுக்கு கீழே இருக்கோம். You have no curse at all. உங்களுக்கு சாபமே இல்லை. இந்த பாருங்களேன், நீங்க எல்லாரும் ஜீசஸை எப்படி பார்த்துட்டே இருக்கீங்க தெரியுமா? 3 ஆணியில தொங்குனார் பிரதர். 3 மணி நேரம் தான் பிரதர். ஆனா கடைசி அவர் எடுத்துக்கொள்ளப்படுகையில் கையை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அவர் ஆசீர்வதிக்கையில் அவர் கண்களுக்கான எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஜீசஸ் உடைய கை உங்களை பார்த்து இப்படி இருக்கு. Bro, I bless you, I bless you, I bless you, I bless you, I bless you. ஜீசஸ் உங்களை பார்த்து கையை இப்படியே வச்சிருக்காரு.
இந்த சீன் உங்களுக்கு எங்கன்னு புரியுதா? இந்த சீன் எங்கன்னு பாருங்களேன். யோசுவாவும் காலேபும் யார் கையை இப்படி தாங்கினாங்க? அப்போ யுத்தத்துல என்ன நடந்துச்சு? இப்போ இயேசுடைய கை இப்படி தாங்குறனால உங்களுக்கு யுத்தத்துல வெற்றி, 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 எதிலும் வெற்றி, 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 எங்கும் வெற்றி. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். சோ அன்பின் தேவன் மாபெரும் அறுவடையை தருகிறார். ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் மைண்ட். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். உங்க சிந்தனை இந்த சத்தியத்துக்கு ஏதுவா மாத்துங்க. இந்த மெசேஜை பல தடவை கேளுங்க. லைஃப் சேஞ்சிங் மெசேஜ். பல தடவை கேளுங்க. உங்களுக்கு ஒரு புதிய பார்வை தேவனை குறித்து வரும். ஒரு புதிய பாதையை பார்ப்பீங்க. இவங்களுடைய பாஸ்டர் என்ன சொன்னாரு, பாஸ்டர் பழகின பிறகு கடவுளுடைய தயவு எனக்கு சின்ன சின்ன விஷயங்களை வெளிப்படுச்சு, இப்போ பெரிய பெரிய விஷயங்களை வெளிப்படுதுன்றாரு. இனிமே உங்க மேல கடவுளுடைய அந்த ஃபேவர், காட்ஸ் ஃபேவர், அந்த கடவுளுடைய தயவு பெரிய பெரிய விஷயத்துல வெளிப்படும். கடைசி என்ன தெரியுமா? இந்த உலகமே உங்களை பார்த்து நீங்க தான் உங்க சர்ச்சுக்கு ஜனங்கள் ஓடி வருவாங்க. உங்க பிசினஸ்க்கு, உங்க வேலைக்கு, உங்க வீட்டுக்கு ராஜா கார்ல இல்ல, ஃப்ளைட்ல இல்ல, தாழ்மையா நடந்து வருவார். முடிச்சலாமா? மணியாச்சு. பிதாவே, நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். டைமும் காலமும் கடல் அலையும் காத்திருக்காது, அதனால முடிக்கிறோம். ஆனா முடிவில்லாத உம்முடைய கிருபை, முடிவில்லாத உம்முடைய தயவு, முடிவில்லாத உம்முடைய செழிப்பு, முடிவில்லாத உம்முடைய அன்பு, நீளமற்ற அன்பு, அகலமற்ற அன்பு, உயரமற்ற அன்பு, ஆழமற்ற அன்பு எல்லாருக்கும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கட்டும். இங்க வந்திருக்கிற எல்லா தேவ மனிதர்கள், எல்லா விசுவாசிகள் மேல அந்த திரியேக தேவனுக்குள்ள இருக்கிற இந்த குளோரிய, இந்த என்ஜாய்மெண்ட்டை, இந்த பிளஸ்ஸிங்கை உங்க அன்பினால அனுபவிக்கட்டும். இந்த பெரிய அறுவடை, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, harvest is plenty, அறுவடை மிகுதி. அந்த மிகுதியான அறுவடை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். எல்லா தலையிலும் நான் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே.